அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நோய் டிவி தெரியும்ல, சரி வரேன். சரிதான், கொஞ்சம் பாரு. பார்த்துட்டு வரலாம். வாடி இல்லை பார்க்கலாம். சென்டராக இருக்கான்னு மட்டும் பாரு. இல்லை பார்க்கலாம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அப்படியே வேண்டாம் என்னடா அஜித் பிடிக்காரா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கடந்த ஒரு மாத காலமாக தொடர் முயற்சியினுடைய பலனாக நம்முடைய பள்ளிவாசலில் அழகான ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் ஆரம்பம் முதல் இறுதி வரை அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக நமது மசூத் சலாமத்தினுடைய மக்தப் மதரசாவுடைய மாணவி ஆதிபா அவர்கள் கிராத் ஓதி துவங்கி வைப்பார். அடுத்தபடியாக தர்ஜுமா வாசிப்பதற்காக நமது மக்தப் மதரசாவுடைய மாணவி ஷஹானா தஸ்மி. இருக்கும் பாருங்களேன், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்க, பொறுப்புற மாதிரி இருக்கும். அவர் விஜய் வீட்டுக்குள்ள என்ட்ராடுச்சு
இருக்கும். மாஷா அல்லாஹ், ஆண்கள் பார்க்கறதே கண் குளிர்ச்சியா இருக்குது. அப்படியே முன்னாடி தள்ளுவாங்க. கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லாஹ்வுடைய பாவத்தினுடைய நாள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பயான் நிகழ்ச்சி நாம் எல்லாம் கொண்டிருக்கின்றோம். இது போன்ற நிகழ்ச்சிகள் எதற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்றன என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை சொல்லி காட்டுவதை போல வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள், உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் இந்த உபதேசம் தான் யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், மூமின்களுக்கு நிச்சயமாக இது பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை சொல்லி காட்டுகிறார். நாம நம்முடைய மார்க்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய மார்க்கத்தில் நிறைய சந்தர்ப்பங்களில் உபதேசங்கள் செய்யுமாறு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்களுக்கு, அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு உபதேசங்கள் நிறைய செய்து கொண்டே இருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், நாம் ஆண்டுதோறும் கொண்டாடக்கூடிய பெருநாள் தொழுகைகள், ஹஜ் பெருநாளாக இருந்தாலும் சரி, நோன்பு பெருநாளாக இருந்தாலும் சரி, அந்த பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் ஒரு உரை நிகழ்த்துகிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய ஒரு சுன்னா. உபதேசம் நிகழ்த்தப்படுகிறது, மக்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்பதற்காக. அதே போல ஜும்மாவை எடுத்துக்கொண்டால் வாரந்தோறும் ஒரு மாசத்துக்கு 4 முறை, ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை? 52 முறை. 365 நாளில் 52 முறை நாம் என்ன செய்யறோம்? வாரந்தோறும் ஜும்மாவுடைய உரைகளை கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா உரையை நமக்கு ஃபர்தாக ஆக்கி இருக்கிறார்கள். ஏன்? இந்த இஸ்லாமிய சமூகம் முன்னேற வேண்டும், திருந்த வேண்டும், நல்ல சத்திய பாதையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்கள். அதே போல மழை தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அந்த தொழுகைக்கு பிறகும் உரை நிகழ்த்தப்படுவதை அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவாக ஆக்கியிருக்கிறார்கள். அதே போல கிரகணங்கள் ஏற்பட்டால், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அதற்கு ஒரு தொழுகையை நமக்கு சுன்னாவாக்கி அந்த தொழுகையை முடிந்ததற்கு பிறகு ஒரு உரையை அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களில் எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தர்பியத்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள், சஹாபாக்களை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். இந்த தர்பியத்து தான் சஹாபாக்களை மிக சிறந்த வல்லவர்களாக, நல்லவர்களாக, இன்றைக்கு ரலியல்லாஹு அன்ஹும் என்று நாம் வாயார புகழக்கூடிய வகையிலே அவர்கள் இன்றைக்கு உயர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியத்து தான். இது போன்ற நிகழ்ச்சிகள் தான், பயான்கள் தான், உரைகள் தான் அவர்களை பெருகேற்றியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்கிற பொழுது நாம் இதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள். சொல்ல சொல்ல அது மக்களுக்கு சலிப்பாகாது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அது சலிப்பாகாது. நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் அது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதாக, அது நிச்சயமாக ஒரு பலனை கொடுக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டின அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள். அதிலும் குறிப்பாக ஷேக் அவர்களை பொறுத்தவரையில எனக்கு சீனியர் அவங்க. நாங்க ஒரு 2 பேரும் ஒரே மதரசால படித்திருந்தாலும் கூட என்னை விட பல ஆண்டுகள் சீனியராக இருக்கிறாங்க. சவுதி அரேபியால ஒர்க் பண்றாங்க. லீவ்ல வந்திருந்தாங்க, ஒரு மாசம் லீவ்ல. அவங்க டேட்டே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஜமாத்துக்கு நெருக்கமான இக்பால் பாய், சர்வதீன் பாய், அவங்களுக்கு தான் நெருக்கமான நபர்கிறதுனால கொஞ்சம் பேசி நம்ம டேட் வாங்கி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா, இது போன்ற மூத்த உலமாக்கள் வழியாக நாம் மார்க்கத்தை கற்க வேண்டும். நாம யாரெல்லாம் மூத்த உலமாக்கள் இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மார்க்கத்தை கற்கக்கூடியதை வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 1 மாத காலமாக இந்த நிகழ்ச்சிக்காக நாம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனுடைய விளைவாக நீங்களும் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே கூடியிருந்தீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு தலைப்பாக சேர்ந்தவர்களுக்கு முஸ்லிம்கள் அன்றும் இன்றும், முஸ்லிம்கள் அன்றைக்கு எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதை அழகான முறையில் இன்றைக்கு நமக்கு தர்பியத்து கொடுக்க இருக்கிறார்கள். ஷேக் அவர்களை இந்த உரையின் மூலமாக நமக்கு வழிகாட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஆரம்பிக்கவே அதில் உங்கள்
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பேரன்புக்கும் பெருமரியாதைக்குரிய நிகழ்ச்சியை தலைமை தாங்கி தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த பள்ளி இமாம் மரியாதைக்குரிய மௌலவி மீரான் ஷா ஃபுதௌசி அவர்களே, மேலும் மாஷா அல்லாஹ் இந்த ஜமாத்தை திறம்பட சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மூத்த முன்னோடிகளே, அவர்களுக்கு உதவியாக இருக்கிற தம்பிமார்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக உங்கள் அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வருகிறது அமைதியாக அமர்ந்திருக்கிற என் அன்புக்குரிய சகோதரிகளே, மாணவர்களே, ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக இந்த மாலை வேளையில் இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. லால்குடிக்கு நான் சற்றேறக்குறைய ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு வந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். நான் மாஷா அல்லாஹ் புதிதாக பட்டம் வாங்கி மௌலவி சனத் வாங்கி ஒரு 3 வருடங்கள் தான் நான் தமிழ்நாட்டிலே ஒரு பள்ளியிலே இமாமாக பணிபுரிந்தேன். அதைத் தொடர்ந்து நேராக நான் போய் மாஷா அல்லாஹ் சில வருடங்கள் இங்கே இருந்து அங்கே நம்ம இக்பால் பாய், அலாவுதீன் பாய் போன்ற பலரும் மாஷா அல்லாஹ் நமக்கு சிறந்த துணைகளாக சகோதரர்களாக முன்னோடிகளாக இருக்கிறார்கள். யார் பேரையாவது வந்திருந்தா பொறுத்துக்கணும், எல்லாரும் எனக்கு மாஷா அல்லாஹ் சகோதரர்கள். இந்த சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு முறை உங்களது ஊருக்கு வந்ததை நினைத்து நான் உண்மையில் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படுகிறேன். மார்க்கம் என்பதே நலம் நாடுதல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். என்ன நலம் நாடுதல்? லில்லாஹி வ லிரசூலிஹி வ லிஅஇம்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்தி. அல்லாஹ்வுக்காக நலம் நாட வேண்டும், அல்லாஹ்வின் தூதருக்கு நலம் நாட வேண்டும், முஸ்லிம்களில் அறிஞராக இருக்கிற வழிகாட்டிகளாக இருப்பவர்களுக்கு நலம் நாட வேண்டும், அதே முஸ்லிம் சமூகத்து பொதுமக்களுக்கும் நலம் நாட வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தி அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிகாட்டுதல்களை சுன்னாக்களை பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கு ஒரு பாதுகாப்பாக நாம் எல்லாம் திகழ வேண்டும். அதே போன்று மார்க்க அறிவை அல்லது மார்க்க கல்வியை போதிக்கிற அறிஞர்களுக்கு நாம் நலனாட வேண்டும். முஸ்லிம் தரப்பில் இருக்கிற எல்லா பொதுமக்களுக்கும் அந்த மார்க்கத்தின் அறிவு போய் சேருவதற்கு நாம் நலனாட வேண்டும். மொத்தத்துல இந்த மார்க்கம் என்பதே சகோதர சகோதரிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மறுமையை பற்றிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய போதனைகள் தான் இறுதி வரைக்கும் நம்மை நிலைப்படுத்தும் என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். எவ்வளவுதான் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் வளர்ந்தாலும், என்னதான் டெக்னாலஜிகள் வந்தாலும், இந்த மார்க்கத்தின் ஆன்மீக வழிபாட்டு முறைகளோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த சுன்னாக்களோ அது மாறவே மாறாது. நீங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, உலக மக்களுக்கு எல்லாம் பல வேலைகள் இருக்குது, அதனால நம்ம 5 வேலை எல்லாம் தொழ முடியாது, 2 வேலை தொழுதா போதும், 3 வேலை தொழுதா போதும் யாராவது முடிவெடுக்க முடியுமா? சொல்லுங்க, முடிவெடுக்க முடியுமா? அது முடியாது. உலகத்தில் யார் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம், உலகத்தில் எது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் மாறும் உலகில் மாறான் தன்மை கொண்டதாக நம்முடைய மார்க்கம் இறுதி வரைக்கும் இருந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் அநியாயம் செய்பவர்கள், அக்கிரமம் புரிபவர்கள், அத்துமீறுபவர்கள், பாவமான காரியங்களில் ஈடுபடுபவர்கள், ஹலால் ஹராமை பேணாதவர்கள், உல்லாசமாக வாழ்பவர்கள், பொருளாதாரத்தை வீண்வரையும் செய்பவர்கள், பகட்டாக தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கழிப்பவர்கள்,
தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு மார்க்கத்திற்கு முரண்பட்ட காரியங்களை மட்டுமே செய்பவர்கள் ஒரு பக்கம் போய்கொண்டே இருந்தாலும் இந்த மார்க்கத்தை நேசிப்பவர்கள், மார்க்கத்தின் மீது உண்மையான அன்பு கொள்பவர்கள், வறுமையின் மீது காதல் கொண்டவர்கள், வறுமையிலே சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த பூமியில் ஒரு ஓரத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் அன்றும் இன்றும் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள், அது முதல்ல நம்ம புரியும். அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயிற்சி பாசறையில பாடம் பெற்ற அந்த சஹாபாக்கள் எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த மார்க்கத்தை ஏற்றார்கள். அவர்களுக்கு ஆசாபாசங்கள் இல்லாமல் இருந்ததா? அவர்களுக்கு உணர்வுகள் இல்லாமல் இருந்ததா? இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாமல் இருந்தார்களா? அல்லது காசு பணங்கள் எல்லாம் அவர்களிடத்தை கிடைக்காமல் இருந்தனவா? அந்த உலகத்தில் அன்றைக்கு அவர்கள் வாழ்கிற போது எதெல்லாம் அந்த சமூக மக்களுக்கு பொழுதுபோக்குகளாக இருந்ததோ, எதெல்லாம் பகட்டு வாழ்க்கையாக இருந்ததோ, எதெல்லாம் உல்லாசங்களாக உற்சாகங்களாக இருந்ததோ அதையெல்லாம் அனுபவிக்க தெரியாதவர்களாக இருந்தார்களா? எல்லா விஷயமும் அவர்களுக்கு தெரிந்துதான் இருந்தது. நம்ம சகாபாக்கள் என்று நினைத்த உடனேயே நம்முடைய சிந்தனைக்கு என்ன போகுது, என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க வாழ்ந்த காலத்துல எல்லாம் என்ன இருந்துச்சு இந்த உலகத்தில் அனுபவிக்க, அவங்க வாழ்ந்த காலத்துல எல்லாம் என்ன இருந்துச்சு, இன்றைக்கு தான் டெக்னாலஜி, இன்றைக்கு தான் தகவல் தொழில்நுட்பம், இன்றைக்கு தான் விஞ்ஞானம், இன்றைக்கு தான் அறிவியல் வளர்ச்சி, இன்றைக்கு தான் ஆடம்பரங்கள், இன்றைக்கு தான் பணக்கோபங்கள், இன்றைக்கு தான் பகட்டான வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி இல்லை. அன்றைக்கும் பகட்டான வாழ்க்கை இருந்தது, அன்றைக்கும் பணக்கோபங்கள் இருந்தது, அன்றைக்கும் ஆடம்பரங்கள் இருந்தன, அன்றைக்கும் வசதி வாய்ப்புகள் இருந்தது. ஏனே இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கயிற்றுக்கட்டிலே படுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த கயிற்றுக்கட்டின் தடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மேனியை பதம் பார்த்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெண்மேனியில் அந்த கயிற்றுக்கட்டின் தடம் செம்மேனியாக வந்து பட்டு அந்த தடங்கள் அப்படியே தெரியுது சிவப்பு கலர்ல. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, ரோமர்களும் பாரசீகர்களும் இந்த கிஸ்ராக்களும் கைசர்களும் எவ்வளவோ சொகுசாக உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களையெல்லாம் விட சிறந்த நீங்கள் இவ்வளவு எளிமையாக வாழ வேண்டுமா? உங்களுக்கு நாங்கள் பஞ்சு மெத்தையில் உள்ள ஒரு கட்டிலை கொண்டு வருகிறோம். அப்ப பஞ்சு மெத்தை அன்னைக்கு இருந்துதான் தெரிஞ்சிச்சு. அதான் புரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே வார்த்தை சொன்னாங்க. எப்படி? ஒரே வார்த்தை. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். யா உமர், உமரே, உங்களுக்கு தெரியாதா? பிஅன்ன லஹு துன்யா வலனல் ஆখিরা, அவர்களுக்கு உலகம் என்பதும் நமக்கு வறுமை என்பதும் உங்களுக்கு தெரியாதா? அவ்வுலகத்தில் எந்த விஷயங்களை நாம் அனுபவித்தாலும், எந்த அடிப்படையில் வாழ்ந்தாலும், மறுமையை மறக்காத ஒரு வாழ்க்கை இடத்தில் இருந்தால்தான் அது பேடுதலுக்குரிய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய மார்க்கங்களை பட்டினி கிடக்க சொல்லுதா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் நீங்கள் சம்பாதிக்க செல்லக்கூடாது, நீங்கள் படிக்க கூடாது, வாழ்க்கையிலே உயரக்கூடாது, வீடு வாசல் கட்டக்கூடாது, அதெல்லாம் மார்க்கம் சொல்லல. ஆனால் என்ன உங்களிடத்திலே இருந்தாலும் அது அல்லாஹ்வையோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையோ மறுமையையோ மறக்கடிக்க செய்யக்கூடாது. இன்னைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் தலைகீழ போயிட்டு. நாம் அதற்கு சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லலாம். அன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க. பள்ளிவாசலை வச்சு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால பள்ளிவாசலை வைத்து ஒரு உதாரணம் சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரமலான் மாதத்து இரவு தொழுகை, தராவி தொழுகை சொல்றோம்ல, இந்த இரவு தொழுகை எப்படி ஆரம்பிச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகர் முழுவதும் வீடு வீடாக சென்று, இதோ மஸ்ஜித் நபவியிலே இரவு தொழுகை சிறப்பு தொழுகை ஆரம்பிக்க போகிறோம், எல்லோரும் குடும்பத்தோடு வாருங்கள். நம்ம அதற்கு வளைச்சு சொன்னார். ஒரு மாத காலமாக கஷ்டப்பட்டோம், ஒரு காலமா ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறதுங்க? ஒரு வாட்டி சொன்னா நீங்க வர மாட்டீங்களா? அப்ப உலகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. மாஷா அல்லாஹ், அவருடைய உழைப்பை நாம் பாராட்டுகிறோம். ஆனாலும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். அப்ப பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவியில இரவு தொழுகையை முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் தொழ ஆரம்பிக்கும் போது மக்களை கூப்பிடவில்லை, யாருக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை. வீடு வீடாக சென்று அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பு அழைப்பு கொடுத்து வாருங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் ஒதுக்கி செய்கிறான். எல்லா நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் தடத்தை தொழுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரமலான் மற்றும் ரமலான் அல்லாத காலத்திலும் சரி இரவு தொழுகை தொழுவாங்க. இருந்தாலும் ரமலானில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலுக்கும் பன்மடங்கு கூலி இருப்பதனால் ஒரு விசேஷ தொழுகையை போல பள்ளிவாசலுக்குள் முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் தொழ ஆரம்பிக்கிறார். செய்தி பரவும். ஆஹா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல என்ன செய்றாங்க? பள்ளிவாசல்ல இரவு தொழுகிறாங்க. நம்மளும் தொழுகிற நன்மையை சம்பாதிப்போம் அப்படின்ட்டு அந்த முதல் நாளே ஒரு கொஞ்சம் பேர் வந்து நிக்கிறாங்க. முஸ்லிம்கள் அன்றும் இன்றும் எப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க சொல்லுவாங்க. இரண்டாவது நாள் இன்னும் அந்த செய்திகள் பல இடத்துல பரவி மஸ்ஜித் நபவி பாதி ஃபுல்லாகும். மூணாவது நாள் பலருக்கும் தெரிஞ்சு உள்ள ஃபுல்லாகி வெளியே ஃபுல்லாகி எல்லாம் அப்படியே கூட்ட அளவு போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க, இவ்வளவு ஆர்வமாக இந்த மக்கள் தொழுவதை பார்த்தால் அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? கடமையாக்கிடக்கூடாது. ஏன்னா 5 வக்து தொழுகை முஸ்லிம்கள் எவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இலகுவா தொழுகிறாங்க. 5 வக்து தொழுகை தொழுகிறது நமக்கு எவ்வளவு பெரிய பாடம் இருக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்னைக்கே தெரியும். அப்ப அல்லாஹ் இதை ஃபரதாக்கி விட்டால் இந்த உம்மத்துக்கு கஷ்டமாகி விடுவேன் அப்படின்னு சொல்லி மூணாவது நாளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறாங்க. பள்ளியில தொழுகிறாங்க, அவங்க தொழுதுங்க. சரியா? அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கெல்லாம் முடிஞ்சு வஹியெல்லாம் முடிந்ததற்கு பிறகு இனி மார்க்கத்தில் எதுவும் கடமையாக்க முடியாது, கடமையாகாது என்கிற ஒரு அடிப்படை வந்ததற்கு பிறகுதான் முஸ்லிம்கள் வரலாறு என்ன செய்யணுமா? பள்ளிவாசல கூட்டா தொழுவோம். பட் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? முதலில் இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் தொழ ஆரம்பிக்கும் போது விஷயமே தெரியாத காரணத்தினால் கொஞ்சோண்டு பேர் தொழுகிறாங்க. இன்னைக்கு நம்ம ஊருக்கு வாங்க, முதல் நாள் உங்க பள்ளிவாசல் தராவி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ஃபுல்லா இருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்தா காணக்கண் கோடி வேண்டும் காபாவே நாகரிகமா பாட்ட மாதிரி இந்த இஸ்லாமிய பெருமக்கள் இன்னைக்கு வந்த மாதிரி என்னைக்குமே வந்தா. இப்போ அஜரத்து சொல்லத்தான் சொல்றேன், கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கிற அப்படின்னா ஆண்கள் கூட்டத்தை பார்க்கிறதே அவருக்கு அரிதா இருக்கிறீங்க. அதான் வேண்டதில்ல. அப்போ அந்த முதல் நாள் பள்ளிவாசல்ல கூட்டம் அழும்போதும் போது எப்படி இருக்கும் நமக்கு? அல்லாஹ் அக்பர். ரெகுலரா தொழுகிறவங்களுக்கு பயம் வந்துடும். அட நம்ம முஸ்லிமா இவங்க முஸ்லிமா அப்படின்னு ரெகுலரா தொழுகிறவங்களுக்கு இடமே கிடைக்க அவ்வளவு கூட்டம். இரண்டாவது நாள் என்ன ஆகும்? பாதி கூட்டம் காணாம போயிடும். மூணாவது நாள் என்ன ஆகும்? மீதி கூட்டமும் காணாம போயிடும். அதுக்கப்புறம் போன கூட்டம் வரணும்னா 24 நாள் எக்ஸ்ட்ரா காத்திருக்கணும். ஏன் 27,000 மணிக்கு தான் வருவாங்க. சரி, 27,000 மணிக்கு வர்றாங்களே, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்க 2 நாள் மொத்தமா முடிச்சுட்டு போறாங்கன்னா அது முடிக்க மாட்டாங்க. ஆனா இத ஒண்ணே நீங்க புரிஞ்சுக்கா, அன்றைக்கு முஸ்லீம்ல புரிஞ்சிருந்தாங்க, இன்னைக்கு முஸ்லீம்ல புரிஞ்சிருந்தாங்க. தொழுகை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பழக்க வழக்க எல்லாத்திலுமே நீங்க நம்ம தலைகீழ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களில் ஒருவருக்கு நின்று கொண்டிருக்கும் போது கோபம் வந்தால் உட்காரும், உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது கோபம் வந்தால் படுக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? படுத்துட்டு இருக்கும் போது கோபம் தான் எந்திரிச்சு உட்கார்றான். முதல்ல நம்ம படுத்துட்டு இருக்கும் போது ஆளு கோபம் வந்ததுன்னா என்ன செய்வாங்க? என்னையா சொன்னேன் அப்படின்னு எந்திரிச்சு உட்காருவாரு. உட்கார்ந்து இருக்கும் போது கோபம் வந்தா என்னையா நீ சொன்னேன்னு எந்திரிச்சிருவாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நின்று இருக்கும் போது கோபம் வந்தா உட்காரு, உட்கார்ந்து இருக்கும் போது கோபம் வந்தா படுத்து. ஆனா நம்ம நிலைமை என்ன இருக்கு? படுத்துட்டு இருக்கும் போது கோபம் வந்தா எந்திரிச்சு உட்கார்றோம், உட்கார்ந்து இருக்கும் போது கோபம் வந்தா எந்திரிச்சு நிக்கிறோம். இன்னைக்கு காசு உமூரின் அலாமாத்திஸா, காரியங்கள் தலையில் நடப்பது கியாமத் நாளில் அடையா. இன்னொரு உதாரணம், அதே கோபம் வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? தண்ணி எடுத்து குடிக்க சொன்னாங்க. இவனுக்கு கோபம் வரும்போது தண்ணி எடுத்து அடிப்போம். உங்களை சொன்ன பொதுவாக சொன்னேன். மாமார்களுக்கு கோபம் வந்தா பிள்ளைகள் மேல தண்ணி பாட்டில் ஊட்டி எறிகிறது, பாப்பாமார்களுக்கு கோபம் வந்தா தண்ணி பாட்டில் ஊட்டி எறிகிறது. மனுஷன் நம்ம சாந்தி நகர் மக்கள் அப்படி இருக்க மாட்டேங்க, நான் நம்புறேன். பொதுவா சொல்றேன். இப்படி எந்த விஷயத்தை பார்த்தாலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுடைய நிலைமை சகோதரர்களே தலைகீழ இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தின் நடைமுறையாக, குறிப்பாக திருமண விஷயத்துல நடைமுறையாக என்ன இருந்தது, என்ன இருக்கிறது, அல்லது என்ன இருக்கணும், ஆண் தான் பெண்ணுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்டா? மகர் கொடுத்து மடக்கொடை எனும் மகரை மனமுவந்து கொடுத்து கல்யாணம் பண்ணணும். இன்னைக்கு நிலைமை நம்ம எப்படி ஆகி வச்சிருக்கோம்? அது கொய்து மாப்பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கிறவங்கள சொல்லவே வேண்டாம். சவுதி மாப்பிள்ளைகளை இன்ஜினியர்கள் வீட்டுல வச்சிருக்கிறவங்கள சொல்லவே வேண்டாம். இஸ்லாம் சொல்லுது, ஆத்து நிசாக சதுகாத்திஹின்ன நிலா, நீங்கள் மனம் முடிக்கிற பெண்களுக்குரிய மனக்கொடையை, மகர் எனும் மனக்கொடையை மனமுவந்து கொடுத்து விடுங்கள். மார்க்கம் சொல்லுது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனைவி என்கிற அந்தஸ்துக்குள் கட்டியாளுவதற்குண்டான நிபந்தனைகளிலேயே மிக மிக முக்கியமான நிபந்தனை அந்த ஆண்மகன் அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற மகர் என்கிற மனக்கொடை தான். ஒரு சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். எந்திரிச்சு அவர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட முதல் கேள்வி தெரியுமா? அவ இந்த கஷை உன்னிடத்தில் அவருக்கு மகளாக கொடுப்பதற்கு ஏதாவது இருக்குதா? அவர் கையில ஒன்று இல்லைங்கிறார். போங்க வீட்டுல
பெண்ணுக்கு மணக்குடை கொடுப்பதற்கு இருக்கிறதா என்று பார்த்து விட்டு வாருங்கள் என்கிறார். கொடுத்து வீட்டுக்கு போறேன், வீட்டு இருக்கிறவர் பூரா புலவ, கடைசியில் அவருக்கு ஒரு சின்ன இரும்பு மோதிரம் தான் கிடைக்குது. அது எடுத்துக்கு நேரா வர அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த இரும்பு மோதிரத்தை மணக்குடையாக கொடுத்து நீ கல்யாணம் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் போறது, அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவர்கிட்ட அல்லாஹ் தூதர் ஏதாவது இருக்கிறதா கேட்கிறாங்க. அவர் என் கையிலையும் இல்ல பையிலையும் இல்லைங்கிறார். ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு மனப்பாடமாக ஏதாவது சூறாக்கள் தெரியுமா கேட்கிறார். ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சூறாக்கள் எனக்கு தெரியும். இந்த சூறாக்களை அவளுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்து நீ கல்யாணம். ஆக மொத்தம் அசையும் பொருளாகவோ அசையா பொருளாகவோ, அசையும் சொத்தாகவோ அசையா சொத்தாகவோ ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுக்கு மணக்குடையை கொடுத்து கல்யாணம் பண்ணணும். இதுதான் முஸ்லிம்கள் அன்று. இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குது? கொஞ்சம் கூட கொஞ்ச நாச்சம் இல்லாமல் மார்க்கத்தினுடைய சட்டத்தை அப்படியே தலைகீழாக்குகிறோம் என்கிற எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மணமகன்கள் விலை பேசுகிறார்கள். சந்தைகளிலே ஆடு மாடுகள் விற்பதை போல் விற்பனை செய்யப்படுவதை போல் விற்பனை செய்யப்படுகிறார்கள். அவங்க காசை வாங்கிட்டு அவருடைய படிப்புக்கு ஏற்ப, அவருடைய குவாலிபிகேஷனுக்கு ஏற்ப வேலை பார்க்கிற இடத்துல படிப்புக்கு ஏற்ப, குவாலிபிகேஷனுக்கு ஏற்ப, அனுபவத்துக்கு ஏற்ப அவருக்கு வந்து சம்பளம் நிர்ணயிக்கப்படணும். ஆனா இன்னைக்கு எப்படி கல்யாணம் பார்க்கக்கூடிய அல்லது கல்யாணம் செய்யக்கூடிய தருணங்கள் எல்லாம் இன்றைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போல் மாறிவிட்டது. அதுக்கப்புறம் என்னுடைய மருமகனை மதிக்கல, என்னுடைய மருமகன் வந்து எனக்கு வந்து கண்ணியம் கொடுக்கல, எங்க வீட்டுக்கு ஒத்து போல, உடம்பு என்ன பிரயோஜனம்? அப்ப எப்படி யோசித்து பார்த்தாலும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் காப்பாற்றணும். தலையீடு அப்படி நண்பர்களே, இறைவனுடைய அருளை பெறத்தக்க வகையினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் ஒரு முஸ்லிம்களது லட்சியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாரும் இன்றைக்கு துனியாவிலே வாழ்கிறார்கள், எல்லோரும் படிக்கிறார்கள், எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள், எல்லோரும் வெளிநாட்டுக்கு போகிறார்கள், எல்லோரும் வேலை பார்க்கிறார்கள். எந்த விஷயத்தில் இஸ்லாமியர்களாகிய நாம் வித்தியாசப்படுகிறோம்? எந்த விஷயத்தில் இஸ்லாமிய பெற்றோர்களாகிய தாய்மார்களாகிய நீங்கள் வித்தியாசப்படுகிறீர்கள்? என் மகனை வயிற்றிலே சுமந்தேன், எல்லா தாய்மார்களும் சுமக்கிறார்கள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்கிறேன், எல்லா தாய்மார்களும் கொள்றாங்க. என் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன், எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நீங்க எதுல வித்தியாசம்? நீங்க எதுல வித்தியாசம்? வித்தியாசம் இல்லையா? முஸ்லிமுக்கு முஸ்லிம் அல்லாதவருடைய வாழ்க்கைக்கு வித்தியாசம் இல்லையா? இருக்கிறது. ஒரு பிரார்த்தனை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நான் நினைவுபடுத்தி நம்முடைய அந்த கருத்தை நாம் தொடரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்றாங்க. என்ன துஆ? ரப்பனா லா தஜஅல் துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா வலா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹமுனா வலா யகாஃபுக ஃபீனா. அற்புதமான ஒரு பிரார்த்தனை. ஆனால் கவலைக்குரிய விஷயம், இது போன்ற பிரார்த்தனை நம் சமுதாயத்திலே பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியாது. என்ன துஆ இது? இறைவா, இந்த துனியாவை, இந்த உலகத்தை எங்களது மாபெரும் இலக்காக ஆக்கிவிடாதே. துனியா வேணாம் தான் பார்க்க சொல்லல். வலா தன்ஸிபக மின துன்யா. இந்த துனியாவை, இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நசீப், அந்த அளவை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படியே இந்த துனியாவில் வாழ்வதற்கு நம்ம சாப்பிடணும். இல்ல நான் அல்லாஹ் மேல எனக்கு ரொம்ப முஹப்பத் இருக்கு, அல்லாஹ் மேல எனக்கு ரொம்ப பக்தி இருக்கு, அதனால நான் சாப்பிடவே மாட்டேன், அது இஸ்லாம் அங்கீகரிக்கல. எனக்கு ஆன்மீகத்தின் மீது ரொம்ப ஈடுபாடு இருக்கு, அதனால நான் சம்பாதிக்க போக மாட்டேன், இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை. இஸ்லாம் உங்களை சம்பாதிக்க போக சொல்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலக முஸ்லிம்களுக்கு வார தினங்களில் ஒரு நாள் ஒரு புனிதமான தினமாக அவர்கள் கருதுவார்கள். ஆனால் அது இந்த வெள்ளிக்கிழமை தான். யாராக இருந்தாலும், மார்க்க உணர்வு ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியவனாக இருந்தாலும், வெள்ளிக்கிழமை என்ற ஒரு நாள் வந்துவிட்டால் அவனையும் அறியாமல் ஒரு ஆன்மீக உணர்வு அவனிடத்திலே வந்து ஒட்டிக்கொள்ளும். அப்ப இல்லையா? ஏன் அந்த வெள்ளிக்கிழமை தான் நமக்கு சலாத்துல் ஜும்ஆ என்கிற இந்த ஜும்ஆ என்கிற சிறப்பு தொழுகை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த சிறப்பு தொழுகையின் சட்டத்தை குறித்து குர்ஆன் சொல்வது எப்படி சொல்லுது? ஃபலிதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், பரவி செல்லுங்கள். வஹதமு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள். ஆனா வெள்ளிக்கிழமை தான் பெரும்பான்மையான முஸ்லிம் நாடுகள் விடுமுறை கொடுக்குது. வெள்ளிக்கிழமை தான் பெரும்பான்மையான முஸ்லிம் நிறுவனங்கள் விடுமுறை கொடுக்குது. வெள்ளிக்கிழமை தான் பெரும்பாலும் முஸ்லிம்கள் வியாபாரம் செய்பவர்கள் கூட தங்களுக்கு தாங்களே விடுமுறை எடுத்துக் கொள்கிறார்கள். அதுவே ஆனா சட்டப்படி, ஷரியத்துப்படி, குர்ஆனுடைய வழிகாட்டுதல்படி பார்த்தா வெள்ளிக்கிழமையாகவே இருந்தாலும் ஜும்ஆ தொழுகையை முடித்து விட்டால் இறை தேடும்
தேடும் பறவை போல், இறை தேடும் பறவை போல் உன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி அங்கும் இங்கும் சென்று என்று கண்டறிகிற மார்க்கம் தான் இஸ்லாம். இஸ்லாம்களை சோம்பேறிகளாக வாழ சொல்லவில்லை. இஸ்லாம்களை பிழைக்க தெரியாதவர்களாகவோ, பிழைக்க தெரியாதவர்களாகவோ, கலைக்க தெரியாதவர்களாகவோ வாழ வழிகாட்டல. இஸ்லாம்களை உழைக்க சொல்கிறது, இஸ்லாம்களை பிழைக்க சொல்கிறது, இஸ்லாம்களை கலைக்க சொல்கிறது. கலைப்புனா கலைக்கிறதுனா ஆட்டத்தை கலைக்கிறது இல்ல, அப்படியே கலைப்பு, டயர்ட்னஸ், வேலை செஞ்சு செஞ்சு ஒரு கலைப்பு பாத்தீங்கன்னா அந்த கலைப்புடைய உடலிலே வர வேண்டும் என்று சொல்கிறது. ஆனா அதே வேளையில துனியா வரஹ்மியா, இந்த உலக வாழ்க்கையை யா அல்லாஹ் எங்களுக்கு பெரும் இலக்காக ஆக்கி விடாதே. உலகத்துக்கு கொடுக்கிற மரியாதையை கொஞ்சம் கொடுங்க. 10,000 ரூபாய்க்கு நீங்கள் செருப்பு வாங்கினால் அதை எங்கதான் விடணும்? இங்க விடணும். வீட்டுக்கு வெளியே வாசல்ல தான் வரும். இல்ல என் செருப்பு ரொம்ப ஒரிஜினல் லெதர், நான் ஒரு ஃபேக்டரியில இருந்து டைரக்டா கொண்டு வந்தேன், அதுக்காக நீ கொண்டு வந்து ஷோகேஸ்ல வைக்க முடியும், அதுக்காக நீங்கள் பீரோவுக்குள்ளே வைக்க முடியும். எப்போ அது பயன்படுத்தப்படாத பாக்கெட்டோட இருந்தா போட்டுக்கிட்டு இருக்கிற செருப்பு கிழிய வரை அது கிழிஞ்சாலோ தொலைஞ்சாலோ ஆனா 10,000 ரூபாய் செருப்பாக இருந்தாலும் ஒரு முறை அதுக்கு காலுக்கு கீழ் வந்து விட்டால் அது விடப்படக்கூடிய இடம் பள்ளி வாசலுக்கு வெளியே. தங்கத்தில் ஊசி இருக்கிறது என்பதற்காக கண்ணையா தைக்க முடியும்? எதுக்கு தப்போம்? தங்கத்திலேயே ஊசியாக இருந்தாலும் அது கிழிந்தாலே தான் தைக்க முடியுமே தவிர கண்ணையோ கண்ணத்தையோ தைக்க முடியாது. அது போலதான் துனியா அக்பர் அஹ்மினா, இந்த உலகத்தின் வாழ்க்கைங்கிறது பெரும் இலக்காக ஆக்கிவிடாது. அது என்ன பெரும் இலக்கு? அதன் அக்பரம் மிக பெரும் இலக்குனா என்ன அர்த்தம்? எப்போதும் அந்த உலகத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பது. அந்த உலகத்தின் சிந்தனை என்பது மார்க்கத்தை விட பெரிதாக தெரிவது, மறுமையை விட பெரிதாக தெரிவது, சொர்க்கத்தை விட பெரிதாக தெரிவது, நபியின் தேசத்தை விட பெரிதாக தெரிவது, ஷரியத்தை விட பெரிதாக தெரிவது, குர்ஆனுடைய வாழ்க்கையை விட பெரிதாக தெரிவது. இப்படிப்பட்ட சோதனையில் இன்றைக்கும் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வாழ்க்கை வதை கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பெரிய உதாரணம் என்ன? அங்கெல்லாம் நீங்க போக வேண்டும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் இந்த உலகத்திற்கு எவ்வளவு இடம் இருக்கிறது, மறுமைக்கு எவ்வளவு இடம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இலகுவான ஒரு உதாரணம். இங்க இருக்கிறவங்கல்ல யாராவது நான் அல்லாஹ் கிட்ட துஆவே கேட்கறது இல்லைங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. சும்மா நான் அல்லாஹ் கிட்ட துஆவே கேட்க மாட்டேன் யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அப்படி இருக்கவே மாட்டோம் அப்படின்னு தான் முஸ்லிமாவே இருக்கும். எல்லாரும் கேட்கிறோம்ல. என்னுடைய அடுத்த கேள்வி, இப்படி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நம்ம கேட்கும் போது எத்தனை பேர் உலகத்தையும் தாண்டி சில விஷயங்களுக்காக கேட்கிறோம்? கையை தூக்கினாலே நம்ம என்ன கேட்கிறோம்? அதை வச்சு தெரிஞ்சு கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தில் மார்க்கத்துக்கு எத்தனை சதவீதம், உலகத்துக்கு எத்தனை சதவீதம். இப்போ பள்ளி தொடர்பு இல்லாதவர்கள், மார்க்க தொடர்பு இல்லாதவர்கள், ஷரியத் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள், அவங்களை பத்தி நம்ம பேசணும். அவங்க பாடு அது அவங்களுக்கு அல்லாஹ் புரியும். எப்போ உங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தரானோ, நேர்வழியை தரானோ, அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ளே வருவாங்க. ஆனா நாம் கவலைப்பட வேண்டியது யாரை பற்றி? முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்கிற ஆசை அவர்களிடத்தில் இருக்கிறது. இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்கிற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. உலகத்திலே எது நடக்கிறதோ நடக்கலையோ நிச்சயம் ஒரு நாள் நமக்கு மரணம் நடக்கும். அந்த மரணத்திற்கு பிறகு மறுமை இருக்குது, அந்த மறுமையில கேள்வி கணக்கு இருக்குது என்பன போன்ற நம்பிக்கையில் உள்ளவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இங்கே தூக்கினாலே அல்லாஹ் காசத்தா, பணத்தா, குடும்பத்தில நிம்மதியத்தா, சந்தோஷத்தா, அல்லாஹ் அந்த சொந்த முடிக்கிறதுக்கு அருள் புரிவாயாக, என் மகன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு அருள் புரிவாயாக, அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அவனுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கணும், ஏதுக்கு தப்பு இல்லை. ஆனால் எத்தனை பேர் இவைகளோடு சேர்ந்து யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை நான் இறுதி வரைக்கும் உறுதியா இருக்கணும், யா அல்லாஹ் வணக்க வழிபாடுகளில் நான் ஆர்வத்தோடு ஈடுபடணும், யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்க கல்வியை நான் கற்கணும். நெஞ்சில கை வைத்து சொல்லுங்கள் பாய்மார்களே, தாய்மார்களே, என்றைக்காவது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கும் போது யா அல்லாஹ் உனது மார்க்க கல்வியை நான் நிறைய கற்கணும், அதுக்கு எனக்கு பாக்கியத்தை தா என்று யாராவது கேட்டுக்கிறோமா? ஏன் அவ்வளவு கல்வி நம்ம கத்துக்கிறோமா? அட கல்வியின் இருப்பிடம், கல்வியின் பிறப்பிடம், கல்வியின் சிறப்பிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துன்னு கேட்கிறாங்க. கல்வியின் இருப்பிடம், கல்வியின் பிறப்பிடம், கல்வியின் சிறப்பிடம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட இந்த உலகத்தில் ஒரு கல்வியாளரை காண முடியுமா? அட கல்வியே கல்வி கற்பதற்காக வண்டியிடக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி
விஞ்ஞானத்தை அதிகம் கொடுத்து, ஆனா கல்வியின்பால் அன்றாடம் தேவையுடைய நம்முடைய சமுதாயம், கல்வியின்பால் ஒவ்வொரு காலமும் தேவையுடைய நம்முடைய சமுதாயம், யாரா எனக்கு மார்க்க கல்வியை தான், மார்க்க கல்வி அதிகம் நான் கற்பதற்குண்டான வழிமுறைகளை தான், பாக்கியத்தை தான் என்று கேட்கிறோமா? இதை தெரிஞ்சுட்டீங்க. நீங்க துணியாக்க ஒரு இடம் கொடுத்திருக்கிறீங்க, வறுமைக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு தொழுகையை முடிந்ததற்கு பிறகு மாஷா அல்லாஹ் இதோ இங்கே கூட போட்டிருக்கிறார்கள் 5 நேர தொழுகைக்கு ஓத வேண்டிய திக்ர். அது ஒரு திக்ர் வருது. எப்படி? அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அதனுடைய அர்த்தம் என்ன? இறைவா, உன்னை நான் நினைவு கூறுவதற்கும், உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், உன்னுடைய வணக்க வழிபாட்டை அழகிய முறையில் நிறைவேற்றுவதற்கும். அவங்க வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுறதுங்கிறது பெரிய விஷயம் தான். ஆனா அதோட பெரிய விஷயம் தெரியுமா? அதை அழகிய முறையில் நிறைவேற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றாதவர்களை பற்றி நிறைய கண்டித்திருக்கிறார்கள். உதுவை முறையாக செய்யாதவர்களை பற்றி நிறைய கண்டித்திருக்கிறார்கள். அப்போ நம்முடைய பிரார்த்தனையில் வணக்க வழிபாட்டிற்காக, நம்முடைய தொழுகைக்காக, நம்முடைய கொள்கைக்காக, நம்முடைய மார்க்க அறிவுக்காக, நம்முடைய அக்லாக் எனும் நற்பண்புகளுக்காக கேட்கிறோமா? சொல்லுங்க, கேட்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. யாரை? நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்க நற்குணத்தின் மீது அமைந்திருக்கிறீர்கள். நற்குணம் உங்ககிட்ட இல்ல. நல்லா புரியுங்க. மனிதர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் என்ன இருக்கணும்? நற்குணம் இருக்கணும். ஆனா அல்லாஹ்வின் தூதரிடத்திலே காணப்பட்ட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அல்லாஹ்வின் தூதரிடத்திலே காணப்பட்ட ஒழுங்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நற்குணம் உங்ககிட்ட இல்ல. நற்குணத்துக்கு மேலதான் நீங்களே இருக்கீங்க. அப்படின்னா ஒரு பில்டிங் கட்டும்போது பில்லர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கு மாதிரி பில்டிங். அந்த மாதிரி நற்குணம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இல்லை. நற்குணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இல்லை. நற்குணமே உங்களுக்கு கீழாக இருக்கிறது. காரணம், அந்த நற்குணத்தின் மேல் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அஹ்சின் கல்பி அல்லாஹும்ம அஹ்சின் குலூபி கமா ஹஸன்த கல்பி. யா அல்லாஹ், எனது உருவத்தை நீ அழகாக்கியதை போல, எனது தோற்றத்தை நீ அழகாக்கியதை போல, எனது குணநலன்களையும் நீ அழகாக்குவாயாக. கேட்கிறோமா? நம்ம கேட்கிறோமா? கேட்கிறோமா? இதெல்லாம் நம்ம தொழுகிறோம். தொழுகையை பற்றி நம்மிடத்தில் என்ன தத்துவம் இருக்கிறது? எழுதப்படாத ஒரு தத்துவமாக இஸ்லாமிய சமூகத்திடத்திலே இன்று வரைக்கும் இருக்கிற தொழுகையை பற்றிய பிலாசபி என்ன தெரியுமா? தொழுகை என்பது தாடி நரைத்தவர்கள் செய்ய வேண்டிய வேலை. தொழுகை என்பது வேலையெல்லாம் முடித்துவிட்டு, சம்பாதித்து விட்டு ஓய்வெடுத்து வயது பாருங்க, 60 வயதை தாண்டியவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை கிடைக்கும். ஆனா தொழுகைங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னாங்க? இதா பலக சுபியானுக்கும் சபரன் முருஹும் பிஸ்ஸலா. உங்கள் வீட்டு பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழும்படி ஏவுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகள் 10 வயதை அடைந்து விட்டால் அந்த தொழுகைக்கான அடிக்கவாவது செய்யுங்கள். இதான் தொழுகையுடைய சட்டம். 7 வயசுல தொழுகைக்கு ஆரம்பிக்கும்னா தொழுகையை பத்தி சின்ன சின்ன செய்திகள் அவனுக்கு தெரியணும். தொழுகைனா என்ன அவனுக்கு புரியும். 10 வயசு வந்துட்டானா தொழுகையுடைய நிபந்தனைகள் என்ன, தொழுகையுடைய வாஜிபாத்துகள், கடமையான அம்சங்கள் என்ன, தொழுகையுடைய சுன்னாக்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர சொன்ன காரியங்கள் என்ன, தொழுகையில் அனுமதிக்கப்பட்டவைகள் என்ன, தொழுகையில் அனுமதிக்கப்படாதவைகள் என்ன, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, இதெல்லாம் 10 வயசு பிள்ளைக்கு தெரியும். சிந்திச்சு பாருங்க, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே தெரியுதா? உங்களுடைய பிள்ளைக்கு தொழுகைக்காக எத்தனை பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள்? இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க. ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாஹ் வ மின் துர்ரியதி ரப்பனா வ தகப்பல் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேக்குறாங்க? இறைவா, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாஹ், என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு. வ மின் துர்ரியதி, எனது சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு. அதுக்கப்புறம் தான் ரப்பனா வ தகப்பல் துஆ, எங்கள் இறைவனே எங்களது துஆவை நீ ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்க. தாய்மார்கள் உங்களுடைய குழந்தைகளை தொழுகைக்காக நீங்கள் துஆ செய்கிறீர்களா? நீங்க நினைக்கிறீங்களா அவ்வளவு எளிதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் தொழுகையிலே ஒரு ரெகுலாரிட்டி வந்துவிடும் என்று? குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய கட்டளை, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள். தொழுகையை கொண்டு ஏவுங்கள்.
வஸ்பபிர், அதில் தொடர் பொறுமை காட்டுங்கள். பொறுமைங்கிறதுக்கு குர்ஆன்ல பொதுவா சொல்லப்படுற வார்த்தை வஸ்பிர். வஸ்பிர் என்னது? பொறுமையாக இருக்கு. வஸ்பபிர் அப்படின்னா தொடர் பொறுமையை காட்டுங்கள். நான் சொன்னேன், கேட்க மாட்டேங்க. நான் சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்க. ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னா விட்டுருவீங்களா? டியூஷனுக்கு போக மாட்டேன்னு சொன்னா விட்டுருவோமா? அப்ப அதெல்லாம் தொடர் பொறுமையை காட்டுகிறோம். அதெல்லாம் ஒரு ஃபாலோ நம்முடைய தாய்மார்களிடத்தில் பாய்மார்களிடத்தில் இருக்கிறது. ஆனா கொள்கை என்று வரும்போது நம்முடைய சமுதாயம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். அப்படி நண்பார்ந்தவர்களே, இவ்வளவு பிரார்த்தனைகள், இவ்வளவு ஹதீஸ்கள், இவ்வளவு குர்ஆன் வசனங்கள் எதை நமக்கு போதிக்கிறது என்றால், உங்கள் உலகத்தின் வாழ்க்கை எந்த வகையிலும் உங்கள் மறுமையை பாதிக்காமல் நீங்கள் கொண்டு செல்லும் போதுதான் நீங்கள் முஸ்லிம்கள் அன்று வாழ்ந்ததை போலவே இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார். உங்களுடைய பொருளாதாரமோ, உங்களுடைய குடும்ப வாழ்வோ, உங்களுடைய வியாபாரமோ, உங்களுடைய தொழிலோ, உங்களுடைய வேறு பல வேலைகளோ மார்க்கத்தை மறக்கடிக்கிறது, மறுமையை மறக்கடிக்கிறது, மன்னரையை மறக்கடிக்கிறது, சொர்க்கத்தை மறக்கடிக்கிறது என்றால் நவுதுபில்லாஹ், நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. கட்டாயத்தில் குறிப்பாக அவர்களது கொள்கை விஷயத்திற்காக, அவர்களது வணக்க வழிபாடு விஷயத்திற்காக, அவர்களது கொள்கை விஷயத்திற்காக அல்லாஹ்விடத்திலே கொண்டாடி கேட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த இன்மைக்கும் வறுமைக்கும் ஒரு தொடர்பு படுத்தி ஒரு சமநிலையோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் சீரான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அன்றைய முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் என்னெல்லாம் கொடுத்தானோ அதை கொண்டு அவர்கள் தங்களுடைய உலக வாழ்க்கையையும் பார்த்துக் கொண்டார்கள். மாறாக அதோடு சேர்த்து மறுமையும் சிறப்பித்துக் கொண்டார்கள். உதாரணமாக
ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், நபித்தோழர்களிலேயே ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு வழங்கப்பட்ட ஒரு நபித்தோழராகவும் சொந்த சமூகத்திலே பெரும் செல்வாக்கு கொண்ட ஒரு நபித்தோழராகவும் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அழைப்பை ஏற்று மக்காவில் இருந்து மதீனாவுக்காக ஹிஜ்ரத்துக்கு போகும்போது எல்லாரும் பெரும்பாலும் மறைந்து ஒளிந்து யாருக்கும் தெரியாமல் தான் போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட யாருக்கும் தெரியாம ஒளிந்துதான் போனார். ஏன்? எதிரிகள் இவர்கள் ஹிஜ்ரத் செல்லும் போது பிடித்துக் கொண்டால் அவர்களை தாக்குவார்கள் அல்லது போர் விடாமல் தடுப்பார்கள். ஆனால் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு துணிச்சலோடு தைரியமாக போனார்கள் என்றால், எல்லாரையும் பார்த்து பகிரங்கமாக ஒரு வாக்குமூலம் கொடுத்து விட்டு போனார். நான் இப்ப மதீனாவுக்கு போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது அவருடைய தாய் அவரை இழக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்னை ஒத்தைக்கு ஒத்தை இந்த பள்ளத்தாக்குக்கு பின்னால் சந்திக்கலாம் அப்படிங்கிறார். மனைவி செய்ய மாட்டாங்க அவங்க. ஒண்ணுமே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலிகளுக்கும் சரி, இந்தியாவில் வாழ்கிற காவிகளுக்கும் சரி, அவர்களுடைய வீரத்தை எப்போதும் யார் பாவப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்துல காட்டுவாங்க. யாருக்கிட்ட வீரமும் யாருக்கிட்ட துணிவும் இருக்கோ அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, காட்டவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு வீரதீரம் கொண்ட நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழியிலே வந்தால் ஷைத்தான் இன்னொரு வழியிலே போகிறான். உமர் ரலியல்லாஹுடைய நாவில் அல்லாஹ் உண்மையை உரைக்கிறான். இந்த அளவுக்கு சிறப்புக்குரிய நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய சேவையை அல்லாஹ் அங்கீகரித்து மறுமையில் ஒரு மாளிகையை தருவதை கூட ஒரு நற்செய்தியாக சுவை செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரம் செய்தார். தன்னுடைய வியாபாரத்துக்கு ஒரு பங்காளியை வைத்திருந்தார். பங்காளி என்ன தெரியுதா? பார்ட்னர். வியாபாரத்தில் நமக்கு பங்காளி தெரியும். அது பங்காளினா என்னது? நம்மளோட பங்கு போட்டு வியாபாரம் பண்றது. அந்த பார்ட்னரை எந்த நிபந்தனையின் அடிப்படையில் சேர்த்தார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் என்னுடைய வியாபாரத்திற்கு பங்குதாரராக இருக்கிறீர்கள். நான் ஒரு நாள் வியாபாரத்துக்கு போவேன், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்னவெல்லாம் உங்களுக்கு கல்வியாக சொல்கிறார்களோ, வழிகாட்டுதலாக சொல்கிறார்களோ, அதை நீங்கள் என்னிடத்திலே வந்து ஒப்புவிக்க வேண்டும். அடுத்த நாள் நீங்கள் வியாபாரத்துக்கு போக வேண்டும். நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே உட்கார்வேன். உட்கார்ந்து அல்லாஹ்வின் தூதர் என்னவெல்லாம் போதிக்கிறார்களோ அந்த போதனையை உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். இதுதான் நீங்க புரியணும். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்ங்கிறது இதுதான் நீங்க புரியணும். நம்முடைய வியாபாரம் நடக்கணும், நம்முடைய தொழில் நடக்கணும். அதே நேரத்தில் மார்க்கெட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மார்க்கெட்டுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் அதுவும் போயிட்டே இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அன்றைக்கு வந்து சமவாங்க மட்டுமல்ல, இந்தியாவில் இருந்த நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அதனால்தான் அவர்களால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒற்று சொத்துக்களாக இந்திய முஸ்லிம்களுக்கு அவர்களால் அர்ப்பணிக்க முடிந்தது. ஏன்? அவங்க சொந்த வாரிசுகளுக்கு உண்டு போய்க்க வேண்டியதானே. ஆனால் இந்த ஒற்று சொத்துக்களை எல்லாம் நிர்வகிப்பதற்காக வந்தவர்கள் பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய அச்சமும் பேருதலும் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு ஒற்று சொத்து விஷயத்திலே ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் ஒரு பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நமக்குரிய உரிமைகளை தருவான் என்பதிலே நம்பிக்கையோடு இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சகோதரர்களே, நம்முடைய தீனுக்காக, நம்முடைய இந்த துனியாவுக்காக, நம்முடைய தீனை நாம் எக்காரணத்தை கொண்டு விழுந்து விடக்கூடாது. அப்படிதான் இந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் இன்றைக்கு மார்க்கத்தை இழக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் இன்றைக்கு தீனை இழக்கிறோம். அதனால்தான் அந்த துஆவில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்கிறாங்க, ரப்பனா லா தஜஅலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. அது என்ன வலா மப்லக இல்மினா? எங்களுடைய அறிவின் ஒட்டுமொத்த அடையும் இடமாக அல்லாஹ் இந்த துனியாவை ஆக்கி விடாதே. எங்களுடைய அறிவின் அறுவடை எதுவாக இருந்தாலும் நமக்கு அறிவு தான் முக்கியம். படிப்பதாக இருந்தாலும் நம்முடைய அறிவு பயன்படணும். வேலைக்கு போறதாக இருந்தாலும் நம்முடைய அறிவு பயன்படணும். சொத்து வாங்குறதா இருந்தாலும் சொத்து சேர்க்கிறதா இருந்தாலும் முதல்ல என்ன வேணும்? நமக்கு அறிவு வேணும். அறிவு தெளிவு நம்மிடத்திலே சரியாக இல்லாவிட்டால் யார் வேண்டுமானாலும் நம்ம ஏமாற்றி கொண்டு போய் விடுவார்கள். உலகத்திலே நல்லவர்களாக வாழ்வது எவ்வளவு சிறப்போ அதே போன்று கொஞ்சம் வல்லவர்களாக நம்ம வாழணும். வல்லவர்களாக வாழ்வதற்கு அறிவு தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவை நமக்கு அழகாக கொடுத்திருக்கிறார். அதுவும் பிற சமூகத்தோடு ஒப்பிடும்போது முஸ்லிம்களுடைய அறிவு அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. அந்த அறிவை வழிநடத்தி செய்யக்கூடிய போதை பழக்க வழக்கங்களில் முஸ்லிம்கள் ஈடுபட மாட்டார்கள். அந்த அறிவை வழிநடத்தி செய்யக்கூடிய ஆழம் பாட விஷயங்களில் முஸ்லிம்கள் ஈடுபட மாட்டார்கள்.
நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பென்ட்ரைவை போல. அந்த ஒரு பென்ட்ரைவில் ஒரு 10 ஜிபிக்கு கெபாசிட்டி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 9 ஜிபி நீங்கள் சினிமாவை ஏற்றிவிட்டீர்கள், 9 ஜிபி நீங்கள் பாடல்களையும் மியூசிக்களையும் ஏற்றிவிட்டீர்கள். உங்களுடைய நலனுக்கும் பயனுக்கும், உங்களுடைய கல்விக்கும், உங்களுடைய முன்னேற்றத்திற்கும், உங்களுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிற ஸ்பேஸ்ல 9 ஜிபி காலி பண்ணிட்டீங்க, 90% காலி, மீதி 10% தான் இருக்கிறது. அப்ப அது உங்களுக்கு எப்படி பயன்படும்? அதே போலதான் இந்த அறிவுல சினிமா, இந்த அறிவுல மியூசிக், இந்த அறிவுல போதை, இந்த அறிவுல சாராயம், இந்த அறிவுல மது பழக்கம், இந்த அறிவுல இந்த சமூக குற்றங்கள், இதுவே இந்த சிந்தனையை ஆக்கிரமித்தால், இந்த சிந்தனைக்குள் இரண்டரை கலந்து விட்டால் நன்மைகள் கலப்பதற்கு அங்கே எங்கே இடம் இருக்கிறது? நன்மைகள் கலப்பதற்கு அங்கே எங்கே இடைவெளி இருக்கிறது? அதனால் என்ன செய்யணும்? நம்முடைய சிந்தனையை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்வதால் பிரார்த்தனை செய்யும் போது இந்த துனியாவை எங்களுடைய அறிவு சேரும் இடமாக, எங்கள் அறிவின் கடைசி அம்சமாக, எங்கள் அறிவின் அறுவடையாக ஆக்கிவிடாதே அல்லாஹ். ஏன்? இந்த துனியாவுக்கு அந்த தகுதி கிடையாது. இந்த துனியாவுக்கு அந்த தகுதி கிடையாது. இந்த துனியாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை வருட வேலிடிட்டி உங்களுக்கு கொடுத்திருக்கிறான்? 60 வருஷம் அல்லது 20 வருஷம். இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா ஒரு 80 வருஷம் 90 வருஷம். ஆனா உங்களுடைய வறுமையின் வாழ்க்கை எத்தனை வருஷம் சொல்லுங்க? வறுமை வாழ்க்கை 60 வருஷமா 70 வருஷமா? அதுவும் இந்த 90 வருட வாழ்க்கையின் சகோதரர்களே 20 வருடம் விளையாட்டிலேயே போய்விடும். இன்னும் 20 வருடம் உழைப்பிலும் எந்த இடத்துல போய் நம்ம நிக்க போறோமோ, எது நம்முடைய லைஃபின் கரியரோ, எது நம்ம செட்டில் ஆகக்கூடிய இடமோ, இந்த சிந்தனையில் இந்த தேட்டத்திலேயே இன்னும் ஒரு 20 வருடம் ஓடிடும். 40 வயசுக்கு அப்புறம் நம்ம எங்க உட்கார்றோமோ, மேலோட்டமா சொல்றேன், இன்னும் சில பேர் 40 வயசுக்கு எங்க உட்கார்றது தெரியாம கருதிட்டு. அது ஆனால் பொதுவாக 40 பேர் நமக்கு தொடும்போது எங்கே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் ரைட்டு, நம்ம செட்டில் ஆன இடம் அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம நினைச்சு வைத்திருக்கும் போது 50 வயது நீங்க தொடும்போது முதுமை உங்களிடத்தில் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். முதுமை வரும்போது சும்மாவே வருமா? உடனே வியாதியை கூப்பிட்டு வரும். வியாதிகள் வரும்போது சும்மாவே வருமா? மனக்குழப்பத்தை, மன கஷ்டத்தை கூப்பிட்டு வரும். மன கஷ்டம் வந்துருச்சுன்னா சும்மா இருக்குமா? உடனே கொஞ்சம் பண கஷ்டமும் வரும். பண கஷ்டமும் வந்தா சும்மா இருக்குமா? குடும்பத்துல அது வரைக்கும் நம்மள அன்பா பார்த்தவங்க எல்லாம் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படி இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும், அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும், அந்த பிரச்சனைகளை முடிக்கணும், இப்படியே ஓட்டி தரணும். வாழ்க்கை முடிஞ்சு இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனால் மறுமையின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? மறுமையின் வாழ்க்கை எவ்வளவு நிரந்தரமானது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் மீது நமக்கு ஆசையும் மறுமையினுடைய வாழ்க்கையின் கன பரிமாணத்தை நாம் புரிந்து கொள்வதற்கும் ஒரு உதாரணம் சொன்னார்கள் சகோதரர்களே. யுக்தா பி அன்அமி அஹ்லி துன்யா, உலகத்தில் வாழ்ந்தவர்களிலேயே ஆக சொகுசாக வாழ்ந்த ஒரு மனிதன் இங்கே கொண்டு வரப்படுகிறார். ஆக சொகுசுனா என்ன? வாழ்க்கையில் அவன் கஷ்டத்தையே பார்க்காதவன், வாழ்க்கையில் அவன் வறுமையையே பார்க்காதவன், பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை சில பேரை சொல்லுவோம் அல்லவா, பிறக்கும் போதே born with silver spoon என்போம். இன்னும் சில பேருடைய வாழ்க்கை born with diamond spoon என்போம். பிறக்கும் போதே வெள்ளி கரண்டியோடு பிறந்தவன், பிறக்கும் போதே தங்க கரண்டியோடு பிறந்தவன். பெரும்பாலும் சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளிலே இருப்பவர்களுக்கு தெரியும், அங்கிருக்கிற அரபு நாட்டு குழந்தைகளை பார்த்து, குறிப்பாக இந்த ஆண் பிள்ளைகளை பார்த்து நாங்கள் விளையாட்டாக சொல்லுவோம், பிறக்கும் போதே முதலாளியாவே பிறக்கிறவன் நீதாண்டா அப்படின்னு. பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறாரு? கஃபியா பிறக்கிறார். அவர் விரும்பியோ விரும்பாமலோ அவர் ஒரு ஆளாகும் போது அவர் பேர்ல ஒரு சிஆர் வந்துடும், அவர் பேர்ல 2-3 டிரைவர் வந்துருவாங்க, அவருக்கு கீழே 2-3 ஹவுஸ் மேட் வந்துடும். சில பேர் பிறக்கும் போதே முதலாளிகளாக பிறக்கிறாங்க. born with silver spoon, born with diamond spoon மாதிரி. அப்ப அல்லாஹ் சொல்றாங்க, யுக்தா பி அன்அமி அஹ்லி துன்யா, உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களிலேயே அற்புதங்களை அதிகம் அனுபவித்தவன் அங்கே கொண்டு வரப்படுவான். எல்லா விதமான சுகங்களை அனுபவித்தவன், வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் சுகத்தை தவிர எதையுமே காணாதவன், வாழ்க்கையின் அனைத்து வழிகளும் ஆனந்தத்தையே அனுபவித்தவன். அப்படிப்பட்டவன் வறுமையில் வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை என்ன செய்கிறான் தெரியுமா? நரகத்தின் வேதனையை, நரகத்துடைய வேதனையை ஒரு வாளியின் தண்ணீர் போல் கொண்டு வந்து அந்த வாளிக்குள் ஒரே ஒரு முறை இப்படி ஊற்றி எடுக்கிறான். அவ்வளவு. நரகத்துடைய தண்டனையோ, நரகத்துடைய இன்னும் அதாபுகளோ, நரகத்தில் அல்லாஹ் விதவிதமாக வைத்திருக்கிற கொடுமைகளோ, நரகத்தை அல்லாஹ் விசித்திரமாக வைத்திருக்கிற சித்திரவதைகளோ, நரகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிற கருணை கொடூரங்களோ எதையும்
வேதனையை ஒரு வாலிபோடு கொண்டு வந்து ஒரே ஒரு கண நேரம், ஒரே ஒரு வினாடி நேரம் இப்படி மூக்கி வெளியே இருக்கிறான். அவ்வளவுதான். அவரிடத்துல ஒரு கேள்வி, இவன் ஆதமின் மகனே. இதான் நீங்க சொன்னீங்க. உலகத்துல யாராக இருந்தாலும் அவர் யாரு? ஆதமுக்கு மகன் தான். இல்லையே ராஜானாலும் ஆதமுக்கு நீ மகன் தான். அவர்தான் அண்ணாவு அகலி துன்யா. சகோதரர்களே, அண்ணாவு அகலி துன்யா என்றால் அப்பாவியை விட 1000 மடங்கு பணக்காரன், அனாதியை விட 1000 மடங்கு சுபபோகத்திலே தெளித்தவன். அவனை அல்லாஹ் ஒரே ஒரு வினாடிக்கும் குறைவாக நரகத்தினுடைய தண்டனையை சும்மா ஒரு வாளியின் தண்ணீரிலே வைத்து முக்கி எடுத்து கேட்கிறார். எவன ஆதமின் மகனே, அது மர்ரமிக்க மின் நிஅமத்தின் கத். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன சுகத்தையாவது நீ அனுபவித்திருக்கிறாயா? வாழ்க்கையில ஏதாவது சின்ன சுகத்தையாவது நீ அனுபவித்திருக்கிறாயா? அவர் சொல்லுவாங்க, இல்லையா அல்லாஹ், வாழ்க்கையில நான் எந்த சுகத்தையுமே அனுபவிக்கல. அதுதான் துனியா. இதை தெரிந்து கொள்வதற்கு நாம் மரணம் வரைக்கும், மறுமை வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் என்றாவது ஒரு சோதனையை கொடுத்திருப்பான். அந்த சோதனையின் கனமும், அந்த சோதனையின் பலமும், அந்த சோதனையின் பலமும் எப்படி இருக்கும் என்றால், அதற்கு முன்னால் நாம் அனுபவித்த அத்துணை இன்பங்களையும் அது வரக்கணிக்க செய்துவிடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றட்டும். உதாரணத்துக்காகத்தான் இதை சொல்கிறேன். மிகுந்த பணக்கார இல்லத்திலே செல்வ செழிப்போடு வளர்த்து ஆடம்பரமாக திருமணம் செய்து மிக மகிழ்ச்சியோடு கணவன் மனைவி என்று வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்கிறான், இன்னொரு குழந்தையை கொடுக்கிறான், அடுத்த குழந்தையை கொடுக்கிறான், 4வது ஒரு குழந்தையை கொடுக்கிறான். அந்த குழந்தையோ பிறக்கும் போதே சகோதரர்களை ஊனமுள்ள ஒரு குழந்தையாக பிறக்கிறது, ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறது, அதன் வேலையில் குறைபாடோடு பிறக்கிறது. கொஞ்சம் அந்த தாயின் தகப்பனின் மனநிலையில் இருந்து பாருங்கள். இதற்கு முன்பு அவர்கள் அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் அவர்களுடைய சிந்தனையில் இருக்குமா? இதற்கு முன்பு அவர்கள் அனுபவித்த சந்தோஷங்கள் எல்லாம் அவர்களுடைய சிந்தனையில் இருக்குமா? அல்லது அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய தூக்கம், அவர்களுடைய தூக்கம், அவர்களுடைய எழுவது, அவர்கள் விழுவது, அழுவது, தொழுவது எல்லாமே அந்த குழந்தையை நினைத்தே இருக்கும். இல்லையா? ஆனா அதுக்காக அவங்க பட்டினி கிடந்து சாக போவதில்லை. அதற்காக அவர்கள் இந்த உலகத்தை வெறுத்துவிடப் போவதில்லை. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை நடந்துட்டுதான் இருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் அனுபவித்த ஆனந்தங்களை மறந்து விடுவார்கள். அவர்கள் அனுபவித்த அந்த செழிப்புகளை மறந்து விடுவார்கள். அவர்கள் அனுபவித்த உல்லாசங்களை மறந்து விடுவார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கையை இப்படி இருக்கும்போது மறுமையின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடுத்த கணம் யுக்தா அப்பாசி அகலி துன்யா. அடுத்த அல்லாஹ் இன்னொரு மனிதனை கொண்டு வருகிறார். அவன் யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களிலேயே பெரும் சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டவன். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம சோதனை தான் பெரிய சோதனை, நம்ம எதிர்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை நினைக்கிறோம். அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விட பெரும் பெரும் பிரச்சனைகளை பலருக்கு கொடுத்திருக்கிறார். அதை அன்று கொடுத்திருக்கிறார், இன்றும் கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை போகின்ற இடங்களில் நாம் சொல்வதுண்டு. சகோதரர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் எல்லாம் நம்முடைய பொருளாதார நிலைமையை நினைத்தோ, நம்முடைய குடும்ப கஷ்டத்தை நினைத்தோ, குடும்ப வறுமையை நினைத்தோ, எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்களை நினைத்தோ அன்றாடம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே, கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை எப்படி இருந்துச்சு? அவங்க காலத்து சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இதே போன்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமூக மக்களுக்கு உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிவுரைகளையும் அறவுரைகளையும் வள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபையிலே ஒரு நடுத்தர வயது மனிதர் எழுந்து நின்று, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பசிக்கிறது, உணவு தாருங்கள் என்று கேட்கிறார். இப்படி யாராவது நமக்கு இருக்கிறோமா? யாராவது நம்ம அவ்வளவு வறுமையில் இருக்கிறோமா? அப்படியே எனக்கு பசி எடுத்தாலும் ஒரு சபையில் எழுந்து நின்று எனக்கு பசிக்குது, சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்பதற்கு என் தன்மானம் இடம் கொடுக்குமா? என் சுயகௌரவம் இடம் கொடுக்குமா? என் தன்மானம் என்னை தின்னும் சகோதரர்களே. என்னுடைய சுயகௌரவம், என்னுடைய வெட்கம் என்னை பட்டிக்கு தின்னும். தன பேருக்கு மத்தியில் எப்படி எந்திரிச்சு கேட்கிறது? ஆனா அன்றைக்கு இந்த சமூக மக்கள் இந்த இடைவெளி அடுத்தவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். உன் கஷ்டம் என் கஷ்டம் போல் நீ கவலைப்படாதே, உன் துயரம் என் துயரம் போல் நீ கவலைப்படாதே. அரபு நாடுகளிலே இருந்தவர்களுக்கு தெரியும், ஒருவனை வரவேற்கும் போது அகிலன் சகிலன் என்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபீல் ஃப்ரீ, ஃபீல் ஃபேமிலி அர்த்தம். அகில் அப்படின்னா குடும்பம் அர்த்தம், சகில் அப்படின்னா ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். நீ என் வீட்டுக்கு விருந்தாளி வரையா, அகிலன் உன் குடும்பத்தில் இருப்பதை போல் நினைத்துக் கொள். சகிலன் ரொம்ப இலகுவாக ஃப்ரீயாக இரு, தயக்கம் காட்டாத. இப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை உருவாக்கி வச்சாங்க. அதனாலதான் நடுத்தர வயது ஒரு ஆம்பளை
எந்திரிச்சு நின்று அத்தனை பேருக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு தாங்க கேட்கிறேன். எந்த நன்மையா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல தங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வீட்டுக்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க. எல்லா கிட்ட இருந்து ஒரே பதில் தான். அவர் என்ன பதில்? எதுவுமே இல்லை. இவ்வளவு வறுமையில இவ்வளவு ஏழ்மையில நம்ம ஜமாத் நம்ம முகலா இருக்குதா? என்ன பெரிய கஷ்டத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையில் நடைபெறக்கூடிய சம்பவத்தை சொல்கிறார்களே, அது இந்த மனிதரை விட மிக மிக சம்பவத்தை உள்ளவர். அப்போ அஸ்ஸிஹா வலி துன்யா. எந்த பருவத்திலே பெற்றோரின் பாசம் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காதவன், எந்த பருவத்திலே உலகத்தின் அறிவு கிடைக்க வேண்டுமோ கிடைக்காதவன், எந்த பருவத்திலே அல்லது எந்த வாழ்க்கையை வாழும்போது உலகத்தின் தென்றல் அவனை தீட்ட வேண்டுமோ அந்த தென்றல் தீட்டப்படாதவன், இலகுவான எந்த சுகத்தையும் அனுபவிக்காதவன், அப்படிப்பட்டவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காட்டுகிறார். நம்ம இந்த உலகத்துல பார்க்கிறோம் சகோதரர்களே, சில சமயம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதோ கார்ல டிராவல் பண்ணும்போதோ நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை ஓரங்களில் சில பிளாட்பார ஓரங்களில் சில பேர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நமக்கெல்லாம் மழை அடித்தால் மழை வீசினால் அது ஒரு பருவ மாற்றம், அவ்வளவுதான். நமக்கெல்லாம் மழை அடிச்சா தெரியுது அது ஒரு பருவ மாற்றம். இவ்வளவு ஹாட்டா இருக்கு, இவ்வளவு ஹீட்டா இருக்கு, கொஞ்சம் மழை வந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் மழை வந்து ஒரு சில்னஸ் கிடைச்சா உடம்புக்கு நல்லா இருக்குமே என்று மழை என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பருவநிலையை மாற்றம். ஆனால் சிலருக்கு மழை என்பது பெரும் சவால். சிலருக்கு மழைங்கிறது அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களிலேயே பெரும் சவால். பிளாட்பாரம் ஓரத்தில் இருப்பாங்க, அந்த பிளாட்பாரத்துக்குள் குறிப்பாக பெண்களோடு வாழ்வார்கள். அந்த பெண்கள் தங்கள் மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த குழந்தைகளை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். கஷ்டப்பட்டு வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டு அவர்கள் சேர்ந்து வைத்த சின்ன சின்ன பொருட்களை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். அதுவும் அந்த மழை கொஞ்சம் கன பரிமாணத்தை கூட்டிவிட்டால், காற்றோடு அந்த மழை வந்து விட்டால், இந்த மழையோடு கொஞ்சம் புயல் கலந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையே இருந்ததை போல ஆகிவிடும். இப்படி லட்சோப லட்ச மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சோப லட்ச மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கௌரவமாக வாழ்ந்தவர்கள், விவசாயம் செய்தவர்கள், ஒரு கட்டத்திலே திடீரென்று கடன் பெற்று கடனுக்கு வட்டி வாங்கி வட்டி கட்ட முடியாமல், கடன் அடைக்க முடியாமல், உள்ளூரிலே கௌரவத்தோடு வாழ முடியாமல் எங்கோ ஒரு ஊருக்கு போய் பிச்சைக்காரர்களாக எத்தனை பேர் சுற்றி சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் வாழ்ந்தவர்களையே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள். இப்படி எத்தனை வகையான மனிதர்கள் இருப்பார்களோ, இப்படி எத்தனை விதமான வர்க்கத்தினர்கள் இருப்பார்களோ, இவர்களில் ஆக கடைசி நிலையில் வாழ்ந்தான் பாருங்கள். அவனை எல்லாம் தனியாக எடுத்து துண்டாக எடுத்து சொர்க்கத்தின் வளங்களை, சொர்க்கத்தின் வனங்களை, சொர்க்கத்தின் சுகங்களை, சொர்க்கத்தின் சுகந்தங்களை, சொர்க்கத்தின் வளங்களை, சொர்க்கத்தின் வசந்தங்களை அல்லாஹ் ஒரு வாயை போல் தண்ணீராக ஆக்கி அதுக்குள்ள அவன் அப்படியே ஒரு முக்கு முக்கியம். அவங்க அதே கேள்வி, ஆதம் அவனும் ஆதம் மகன். அவனை யாரு? ஆதமுக்கு மகன் தான். அவனிடத்தில் வந்தா கேட்கிற கேள்வி, ஆதம், ஆதமின் மகனே, ஹல் மர்மபிக மின் போகஸின் பத், வாழ்க்கையில் ஏதேனும் சின்ன கஷ்டமாவது உன்னை சீண்டி இருக்கிறதா? தீண்டி வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டவன், வாழ்க்கை பூரா கஷ்டத்தை தவிர எதையுமே பார்க்காதவன், வாழ்க்கை பூரா வறுமையில் வாடியவன், வாழ்க்கை பூரா ஏழ்மையில் ஏங்கியவன், வாழ்க்கையில் பூரா நஷ்டங்களையும் சிரமங்களையும் துர்வாக்கியங்களையும் மட்டுமே அடைந்தவன், அவனிடத்தில் ஒரே ஒரு வினாடிக்கும் குறைவாக சொர்க்கத்தின் சுகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாளியின் தண்ணீரை போல் வைத்து அதில் முக்கி எடுத்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனிடத்தில் கேட்கிற கேள்வி, ஹல் மர்ரபிக மின் போகஸின் கத், ஆதமின் மகனே, உன்னை ஏதேனும் ஒரு சின்ன கஷ்டமாவது தீண்டி இருக்கிறதா? அவன் உடனே சொல்லுவான், இல்லையா அல்லாஹ். இதுதான் துனியா. இந்த துனியாவுக்காக வறுமை இல்லாமல் இருக்கலாமா? இந்த துனியாவுக்காக நாம் வறுமை இழக்கலாமா? ஆனால் என்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நம்மிடத்திலே பெரிய பெரிய கடமைகளை எல்லாம் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் நம்மிடத்திலே பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய எதிர்பார்க்கவில்லை. சாமானியர்களாக வாழும்போது கொஞ்சம் ஈமானியர்களாக வாழ்ந்து இருக்கிறதான் சொல்கிறான். கட்டுப்பாடோடு வாழுங்கள், தூங்குங்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை கூட தொழுகையே வேளாண்மை என்று அழைப்பு வரும்போது எடுத்து வாருங்கள். ஒண்ணுங்கள், பிறருக்கு கொஞ்சம் கொடுங்கள், மீன் வரையும் சம்பாதியுங்கள், சேர்த்து வையுங்கள், கணக்கு பார்த்து தான தர்மமும் கொடுங்கள். அவ்வளவுதான் நமக்கு இதெல்லாம் எதிர்பார்க்கிறான். ஆனால் இதிலெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல், இதையெல்லாம் பெரிதாக நினைக்காமல், இவைகளையெல்லாம் ஒவ்வொரு கொடுக்க வேண்டிய
அலைஹி வஸல்லம் சாட்டை கொண்டு அந்த நபித்தோழர் அந்த அடிமையை அடித்து விடுவதை பார்த்து வருகிறார்கள். பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு, தோழரே இதை விட பெரிய சாட்டை கொண்டு வறுமையில் அல்லாஹ் உங்களை அடிக்க முடியும். உடனே ஒரு பயம் வந்தது. உடனே சொல்லிவிடுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் திருமுகத்தை எதிர்பார்த்து இவரை நான் உரிமை கொடுக்கிறேன். இதுதான் அவருடைய வழி. தப்பு செய்யும் போது, சின்ன தவறு செய்யும் போது உடனே அவர்கள் வீட்டு வந்து அந்த தவறுக்குண்டான பிராயச்சித்தத்தை தேடினார்கள். அந்த தவறுகளை சரி கட்டுவதற்குண்டான காரியங்களிலே இறங்கினார்கள். எந்த தவறை கொண்டும் எந்த பாவத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை மிக கவனமாக்குகிறார்கள். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி போகிறதா? நாம் எல்லாம் மனிதர்கள். அல்லாஹ் நம்மை பலவீனர்களாக படைத்திருக்கிறார். நாம் புனிதர்களாகவோ அல்லது வழக்குகளை போல குணமற்றவர்களாகவோ மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தின் உச்சநிலையை அடையக்கூடியவர்களாக வாழ முடியாதுகிறார். ஆனால் அதே வேளையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல் ஆதமின் மக்கள் அனைவரும் தவறிழைப்பவர்களே, தவறிழைப்பவர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்பவர்களே என்றார்களே. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுகிறோமா? அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பார்த்தவர்களே, எந்த காரணத்தை கொண்டும் வறுமையை இந்த துனியாவுக்காக, துனியாவுடைய சுகத்துக்காக இறந்து விடவே கூடாது. வறுமையின் மீது நமக்கு ஆசை வருவதற்கு, வறுமையே வேதாந்தி என்பதை நாம் எண்ணுவதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சம்பவங்களை சொல்கிறார்கள். அதில் ஒரு சம்பவத்தை நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பார்த்தவர்களே, வறுமை வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதி அளிக்கிறார். நீதியுடன் தீர்ப்பளிக்கிறார். உலகத்தின் நீதி அல்ல, வறுமையின் நீதி. உலகத்தில் இந்த சர்வாதிகாரத்தை வைத்திருப்பவர்கள், அரசு எந்திரத்திலே கையில் வைத்திருப்பவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளை நசுக்குபவர்கள், யாரையாவது தட்டிவிட வேண்டும் என்று நினைத்தால் எதை சொல்லியும் தட்டி விடுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஒருவனை ஒரு போட்டியிலே இருந்து தகுதி நீக்கம் செய்வதற்கு காரணமே கிடைக்காவிட்டால் அட 100 கிராம் நீ கூடுதலாக இருக்கிறாய் என்று சொல்லி கூட அவர்களை தட்டிவிடலாம். உலகத்தின் நீதி அப்படிப்பட்டிருக்கிறார். உலகத்தில் என்ன செய்ய முடியாது? நீதியை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் மறுமையின் நீதி அப்படி அல்ல. மறுமையின் நீதி அப்படி அல்ல. நீங்கள் ஒரு அலுவலகம் நன்மை செய்தாலும் அதற்குரிய பலனை பார்ப்பீர்கள், அலுவலகம் பாவத்தை செய்தாலும் அதற்குரிய பலனை பார்ப்பீர்கள். இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். வறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை தட்டை கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான். தீமையின் எடை தட்டு கூடியவர்களுக்கு நரகத்தை தருகிறான். நன்மை தட்டு தீமை தட்டு என்றால் தெரிகிறதா? என்னதுக்காது? அது நம்முடைய வங்கியின் கணக்கை போல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அது நம்முடைய பேங்க் பேலன்ஸை போல. எப்படி நம்முடைய டெபிட்டும் கிரெடிட்டும் வரவும் செலவும் கரெக்டா வந்துட்டே இருக்கும். அப்படியே அவன் இல்லையா 2000 ரூபாய் மாசம் அனுப்புவோம், அப்படியே செலவாகிட்டே இருக்கும். ஒரு மாசம் முடியும், திரும்ப 2000 ரூபாய், திரும்ப அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மை தட்டுகளையும் தீமை தட்டுகளையும் வைத்திருக்கிறார். தொழுகையா நன்மையில போய் உழுது, நோன்பா நன்மையில போய் உழுது, அடுத்தவர்களுக்கு செய்ய உதவியா நன்மையில போய் உழுது, ஒழுக்கமான வாழ்க்கையா நன்மையில போய் உழுது, மனிதனைய படிக்கிறா நன்மையில் போய் உழுது, உண்மை பேசுகிறீர்களா நன்மையில் போய் விடுகிறது, மனைவி மக்களை அல்லாஹ்வின் வழி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வார்த்திருக்கிறீர்களா நன்மையில போய் விடுது. இதெல்லாம் பாவமான காரியமோ தீமையான காரியமோ மார்க்கம் தடை செய்திருக்கிற காரியமோ ஹராமான விஷயங்களோ அது நம்முடைய தீமையின் தட்டுக்களில் போய் விழுந்து கொண்டிருக்கிறது. யாருடைய நன்மையின் இடைத்தட்டெல்லாம் கனமாக இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்திற்கு போகிறார்கள். யாருடைய தீமையின் தட்டு கனமாக இருக்கிறதோ அவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். வறுமையில் ஒருவன் வந்து அங்கே சிக்கிக் கொள்கிறான். சொர்க்கம் செல்லக்கூடிய அளவிற்கு நன்மைகள் அவரிடத்திலே இல்லை. அதே நேரத்திலே நரகத்திலே தூக்கி வீசக்கூடிய அளவிற்கு அவரிடத்திலே தீமைகள் பெரிதாக இல்லை. அல்லாஹ் தான் இப்போ அவருடைய விஷயத்திலே முடிவெடுக்க வேண்டும். அவருடைய விஷயத்தில அல்லாஹ் தான் முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? நீதியானவன், கருணையாளன். இரவிலே தவறு செய்வோம், மாலையிலே தவறு செய்பவர்களை காலையில் மன்னிக்கிறான், காலையில் தவறு செய்பவர்களை மாலையில் மன்னிக்கிறான். ஒரு தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கிற அன்பை விட 70 மடங்கு கருணை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையை கொண்டுதான் இந்த அடியார்களை பார்க்கிறான். ஆனாலும் சகோதரர்களே, இந்த அடியார்களின் அத்துமீறல்கள், அநியாயங்கள், அழிச்சாட்டியங்கள் அல்லாஹ்வுடைய கருணையே தாண்டி அவர்கள் நரகத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் ஆகிவிட்டது. அப்படியே பயந்து நிற்பான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய விதிப்படி, அல்லாஹ்வுடைய தீர்ப்புப்படி இவன் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் நடுவே இருக்கிறான். இவருடைய
கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய நரகம், அங்கே ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நரகத்தினுடைய உஷ்ண காற்று இவனுடைய முகத்தை அப்படியே பதம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. நரகத்துக்குள்ளே இவன் நல்லா தூக்கி போடல, இப்படி நின்றுட்டு இருக்கிறான். இவனுடைய முகத்தை நரகத்தின் காற்று, அந்த உஷ்ணம், அந்த சூடு, அந்த அனல் இவனுடைய முகத்தை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ரப்பி என்று அல்லாஹ்வை கூப்பிடுகிறார். ரப்பி என்று அல்லாஹ்வை கூப்பிடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன என்று கேட்கிறார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த அல்லாஹும்ம ஸல்லி ஃபஜ்ஹி அனின்னார், இந்த நரகத்தை விட்டு என்னுடைய முகத்தை திருப்பி விடு யா அல்லாஹ். கேட்கிறதா கேட்கிறான். யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்துல கொண்டு போய் விடுன்னு கேட்கணும்ல. மனிதன் அவசரக்காரன். மனிதன் எப்படிப்பட்டவன்? அவசரக்காரன். அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன தீர்வு வேணுமோ அந்த தீர்வை பெறுவதைத்தான் அவன் கவனமாக இருப்பானே தவிர நிரந்தர தீர்வை பற்றி அவன் நினைக்கவே மாட்டான். அந்த அவசரக்கார புத்தி என்பது இம்மை மட்டுமல்ல, எங்க போய்க்குது? மறுமையும் போய்க்குது. அப்ப அல்லாஹ் அவனிடத்திலே ஒரு துணை கேள்வி கேட்கிறார். நீ எதை இடத்திலே கேட்கிறாயோ அதை நான் தந்து விட்டால் மீண்டும் இடத்தில் எதையும் கேட்க மாட்டாய் நானே. அப்படின்றோம். யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, உன்னுடைய மகத்துவத்தின் மீது ஆணையாக, லா அகுலுக கைர ذلك, இது அல்லாத எதையுமே கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். என்னுடைய முகத்தை மட்டும் நரகத்தில் இருந்து திருப்பி விடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையாக இருக்கிறார். அழகிய பேர்களுக்கு உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரன் அல்லவா? பெற்ற தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கிற அன்பை விட 70 மடங்கு அதிக அன்பு கொண்டவன் அல்லவா? உடனே அந்த துஆவை, இந்த வேண்டுகோளை அல்லாஹ் அங்கீகரித்து அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பி விடுகிறான். இப்போ அவருடைய பார்வை எங்க இருக்குது? இங்க இருக்குது சொர்க்கம். சொர்க்கத்துக்குள்ள போல. ஆனால் இங்க இருந்து அல்லாஹ் அப்படியே அவனுக்கு விஷயமா காட்டுறான். அல்லாஹ் பகத்தோடு வந்தானே, அல்லாஹ் ஆச்சரியம் வந்தானே, அழிந்து போகிற ஒழிந்து போகிற இந்த துனியாவிலேயே இங்க இருந்து கொண்டு எங்கோ நடப்பதை லைவ்ல பாக்குறோமா இல்லையா? பாக்குறோமா இல்லையாங்க? எத்தனையோ மைத்தொலைவுக்கு அப்பால் எங்கோ ஒரு இடத்தை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் லைவ் டெலிகாஸ்டில் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அழிக்கும் ஒழிக்கும் உலகத்திலேயே வசதி இருக்கும் போது சகோதரர்களே, அழியா உலகத்தில் எல்லாம் எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வைத்திருப்பான். அப்ப இங்க இருந்து பார்க்கிறான், சொர்க்கத்தின் வசந்தங்கள் அவன் கண் முன்னால் உலாவிக் கொண்டே இருக்கின்றன. சொர்க்கத்திலே இருக்கிற சுகங்களை எல்லாம் அவருடைய கண்கள் பார்த்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்தோ பரிதாபம், அல்லாஹ்விடத்திலே ஒரு உடன்படிக்கை கொடுத்து விட்டான். என்னது? எதையும் கேட்க மாட்டேன். தம் கட்டி பார்ப்பான். அப்படியே பார்ப்பான். முடியுமா? எங்க முடியுமா? உலகத்திலேயே சில விஷயத்தை தொடக்கூடாது என்று நினைப்போம். ஆனால் இந்த மனமும் இந்த பணமும் விடுமா? அது உடனே தொட வைத்து விடும். போகிற பக்கமெல்லாம் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையை தொடக்கூடாது, ஸ்வீட்டை தொடக்கூடாது. இவனும் ஓகே, எனக்கு காஃபி சர்க்கரை இல்லாம கொடுங்க, டீ சர்க்கரை இல்லாம கொடுங்க. ஒரு அரை கிலோ அல்வா யாராவது வாங்கி வச்சுட்டா யாருக்கு தெரியாம எடுத்து கபால் வாங்கி கொடுப்போம். அப்படி சர்க்கரை இல்லாம டீ குடிக்கிறதுல, சர்க்கரை இல்லாம காஃபி குடிக்கிறதுல என்ன வருது லாபம்? நப்சு அப்படித்தான். அப்படிதான் உலகத்திலேயே அழிய போகிற ஒழிய போகிற இந்த உலகத்திலேயே ஒரு சின்ன விஷயத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லையே. அழியா புகழ் கொண்ட மங்கா புகழ் கொண்ட மறுமையின் சுகத்தில் ஒருவன் ஆசைப்படாமல் இருக்க முடியுமா? இருந்தாலும் தம் கட்டும் வரைக்கும் கட்டுவான். கொஞ்ச நேரம் கழித்து ரப்பி என்பான். எனது இறைவா, எனது ரட்சகனே என்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணை உள்ளவன். கருணை உலகத்திலே உள்ளவர்கள் தான் ஒரு முறை நீங்கள் முதலில் கேட்டுவிட்டு இரண்டாவது முறை கேட்கும் போது உங்களை வேறு மாதிரி பார்ப்பார். முதல் வாட்டி நீங்க கேட்கும் போது ரைட், உங்க மேல உள்ள ஒரு தனிப்பட்ட அன்பின் காரணமாகவோ, ஒரு தனிப்பட்ட மரியாதையின் காரணமாகவோ, அல்லது ஒரு இரக்கத்தின் காரணமாகவோ, அல்லது ஒரு பரிதாபத்தின் வெளிப்பாடோ முதல் முறை ஆர்வத்தோடு உதவி செய்து விடுவார்கள். அதே நம்மளிடத்தில் இரண்டாவது முறை போக நமக்கு கூச்சமாக இருக்கும். பார்ப்பவருடைய பார்வையும் வேறு மாதிரி இருக்கும். 1000 முறை கேட்கிறீர்கள், 1001 முறைகள் கேட்கும் போது அல்லாஹ் இன்னும் அடுத்த 1,00,000 முறை கேட்கிறீர்கள், அடுத்த 1,01 முறை நீங்கள் கேட்கும் போது அல்லாஹ் இன்னும் ஆண்டவரே மறுபடியும் பண்றதிலே வாக்கு கொடுத்து வந்த மனிதன் வாக்கை நிறைவேற்ற முடியாமல், அதே நேரத்தில் அவனுடைய தன்மானத்தையும் அவனால் நடக்க முடியாமல் தம் கட்டும் வரைக்கும் கட்டுவான். பிறகு கட்ட முடியாமல் ரப்பி என்பான். எனது இறைவா, அல்லாஹ் என்ன வேண்டும்? இப்போது பாருங்கள், அவசரம் கொடுக்க சொர்க்கத்திற்கு உள்ளே கொண்டு போய் விடுகிட்டு கேட்காமல் சொர்க்கத்திற்கு பக்கத்திலே கொண்டு போய் விடுகிட்டு கேட்க
அல்லாஹ் கேட்பான், அடியானே உன்னை அநியாயம் செய்ய வைத்தது எது, உன்னை மோசடி செய்ய வைத்தது எது? அவன் கேட்கக்கூடாது, வாக்கு தான் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது தானே கேட்டான். அவன் அதை சொல்லி காட்டுவான், அடியானே உன்னை அநியாயம் செய்ய வைத்தது எது, உன்னை மோசடி செய்ய வைத்தது எது? உடனே அல்லாஹ் சரி இதையும் தருகிறேன், இதற்கு பிறகு வேதனையும் கேட்க மாட்டாய்தானே. அதே சத்தியத்தை ரிப்பீட் பண்ணுவான். உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, உன் மகத்துவத்தின் மீது ஆணையாக, யா அல்லாஹ் இதை தவிர எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை சொர்க்கத்திற்கு பக்கத்திலே கொண்டு போய்விட்டு தூரத்தில் இருக்கும் போதே சும்மா இருக்க முடியல. இத்த போனா சும்மா இருக்க முடியுமா? தொழுக சகோதரர்களே சும்மா இருக்க முடியுமா? இந்த சமயத்துல புதுசு கொண்டாடி சண்டையை போட்டுட்டு ஐந்து வரைக்கும் பேசாமையே இருப்பாங்க. இவன் முதல்ல பேசணும், அவர் முதல்ல பேசணும், இவங்க எவ்வளவு நேரம் கேட்க முடியும்? இப்படி ஒரு சமரசத்துக்கு வந்தாதான் வந்துடும்ல. அவங்க யாராவது ஒருத்தர் பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி கிட்ட போய் நின்று அப்படியே தம் கட்டு வாங்கி கட்டுவோம். நம்ம வாக்கு போட்டு மீறிட்டோம், திரும்பவும் கேட்கிறோமே என்ன செய்யறது? போனா சொர்க்கத்தினுடைய சுகங்கள் எல்லாம் அவன் கண்ணுக்கு அருகாமையில் உண்டாவதுகிறது சகோதரர்களே. சொர்க்கத்தின் சுகங்கள் எல்லாம் அவனுடைய கண்ணுக்கு அருகாமையில் வள வருகிறது. என்ன செய்ய முடியும்? தம் கட்டும் வரைக்கும் கட்டுவான். கடைசியில் ரப்பி எனது இறைவா அதற்கும் அல்லாஹ் வந்து கொடுக்கிறான். சகோதரர்களே எவ்வளவு கருணையாக அவனுடைய கருணையை நாம் பெற வேண்டும். எவ்வளவு மகத்துவமான வறுமை இது. அந்த வறுமைக்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் அருகாமையில் கொண்டு போய் விடப்பட்டவன் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே வேண்டுகோள் வைக்கிறான். இறைவா என்கிறான். இறைவன் என்ன வேண்டும் என்கிறான். யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்தின் உள்ளே கொண்டு போய் விட்டுவிடு. அப்போது பாருங்கள், பாவப்பட்ட மனிதன் உள்ளே கொண்டு போய் தான் விட சொல்கிறானே தவிர அனுபவிப்பதற்குண்டான அக்சஸை கேட்க வருகிறான். உள்ள போனா போதுவாங்க, கையில கிடைச்சா போதுமா, வாய்ப்பு போடுவா இல்லையா? சொல்லுங்க, கைக்கு கிடைச்சா போதுமா, கையில கிடைச்சா வாய்ப்பு போடுவா? அப்ப அப்பயே அந்த நேரத்தில் கூட அவசரக்காரன் என்னை உள்ளே கொண்டு போய் விடு என்று நான் கேட்கிறானே தவிர உள்ளதையெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியத்தை கொடுக்கின்றவனுக்கு கேட்க தெரியவில்லை, கேட்க முடியவில்லை. அப்போது அல்லாஹ் கேட்கிறான், உன்னை அநியாயம் செய்ய வைத்தது எது, உன்னை மோசடி செய்ய வைத்தது எது, இதை தவிர எதையுமே கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரே என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சொர்க்கத்திற்கு உள்ளே விட்டு அல்லாஹ் பேசுகிறார். தமன்னா யா அப்தி, என் அடியானே ஆசைப்படு. ஆசைப்பட்டுதானே வந்த நரகத்திற்கு நேராக இருந்து கொண்டிருந்த ஒரு முகத்தை ஆசைப்பட்டுதானே சொர்க்கத்தை நோக்கி திரும்பினாய். ஆசைப்பட்டுதானே சொர்க்கத்திற்கு அருகாமையில் வந்தாய். ஆசைப்பட்டுதானே சொர்க்கத்திற்கு உள்ளே வந்தாய். தமன்னா யா அப்தி, என் அடியானே ஆசைப்படு. அதான் அவனுக்கு கிடைச்ச ஜாக்பாட். அதான் அவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு உன்னதமான உண்மையான பௌர்ணம். பரிசுத்தம் பெறவன் சிந்திக்கிறான். அப்படியே அவனுடைய கற்பனையின் கனவுகளை திறந்து விடுகிறான். உலகத்திலேயே கற்பனைக்கு மட்டும்தாங்க எல்லை கிடையாது, கனவு அப்படி கிடையாது. நீங்க நினைச்சதெல்லாம் கனவா வருமா? அது அதுவா வரும். ஆனா கற்பனை உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்ணலாம். இந்தியாவின் பிரதமராக நான் இருக்கணும் நீங்க கற்பனை பண்ண முடியாதா? அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆகணும்னு கற்பனை பண்ண முடியாதா? கிங் சல்மானுக்கு பக்கத்துல போய் உட்காரணும்னு கற்பனை பண்ண முடியாதா? உலகத்திலேயே கூட்டு சாமி இல்லாத கற்பனை மட்டும்தான். கற்பனையின் கதவுகளை திறந்து விட்டால் ஒரு மனிதன் நினைக்கிற எந்த வாழ்க்கையும் அனுபவித்து விடலாம். ஆனால் கற்பனை நிஜமாக, கற்பனை என்னாகாது, உண்மையாகாது. அப்ப அவன் கற்பனை கதவுகளை திறந்து விடுகிறான். சகோதரர்களே எவ்வளவு ஆசைப்பட முடியும்? எவ்வளவு முடியும்? உலகத்தோட எல்லாத்தையும் ஆசைப்பட முடியுமா? கிட்ட கேட்கிற எவ்வளவு அவனுக்கு இடம் வேணும்? நீங்க நான் தரேன். ஒரு ஏக்கர் முடியும், ஒரு ஏக்கர் போதுமா? 10 ஏக்கர், 2 ஏக்கர். எவ்வளவு கம்பெனி, எவ்வளவு ஒரு லிமிட் இருக்கா இல்லையா? அப்புறம் நம்மளே டயர்டாயிடும். உங்களுடைய கற்பனை என்ன ஆயிடும்? டயர்டாயிடும். உடம்பு ஆசைப்படுகிறான். சகோதரர்களே அவருடைய கற்பனையின் எல்லை விரியும் வரைக்கும் ஆசைப்படுகிறான். கடைசி அவருடைய கற்பனையே தோல்வி அடைந்து வருகிறது. யா அல்லாஹ் போதும், யா அல்லாஹ் நான் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் விடவில்லை, ஆசைப்படு. அவன் கடைசியில் இதுக்கு மேலே என்னால் ஆசையே பட முடியாது யா அல்லாஹ்ன்றோட அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை படித்து சகோதரர்களே சகோதரிகளே, நீ எதை ஆசைப்பட்டாயோ, நீ எதையெல்லாம் கற்பனை செய்தாயோ, ஆசைப்பட்டாயோ, அதுபோல் 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, 10 மடங்கு உனக்கு தருகிறேன் எடுத்துக்கொள்.
என்று சொல்லி இந்த சம்பவத்தை சொல்லிவிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பல் தெரியும் வரைக்கும் சொல்லிக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே உறைந்து போய்க்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு இதை பேசும்போது நமக்கே இப்படி இருக்குதே, அது லைவாக அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கும் போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். சஹாபாக்கள் எல்லாம் உறைந்து போய் ஈமானில் கரைந்து போய் அப்படியே உட்கார்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பல் தெரியும் வரை சொல்லிப்பதை ஆர்வத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கும் போது கடைசியாக இந்த சம்பவத்தை முடிக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இதுதான் சொர்க்கத்தின் ஆக கடைசியான அந்தஸ்து. இதுதான் சொர்க்கத்துல ஆக கடைசியான அந்தஸ்து. முதலாவது அந்தஸ்து எப்படி சொல்லுங்க? சொர்க்கத்திலே 100 படித்தரங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த முதன்மையான படித்தரங்கள் எப்படி இருக்கும்? சாதாரண இந்த அடிக்கின்ற உலகத்தின் சகோதரர்களே, ஒரு ரயில் பயணம் நமக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. ரயில் பயணம் எல்லாரும் அப்படியே பரபரப்பா நிக்கிறாங்க. ஏற வேண்டிய ஸ்டேஷன்ல நிற்கக்கூடிய பயணிகள் எல்லாரும் மனிதர்கள்னாலும் ரயிலுக்குள்ள போகும்போது எல்லாம் ஒரே மாதிரி போறதில்ல. அங்க அன்ரிசர்வ் பேசஞ்சர் இருப்பான், வெறும் சீட்டு மட்டும் கிடைச்ச பேசஞ்சர் இருப்பான், பர்த் கிடைச்ச பேசஞ்சர் இருப்பான், பர்த் பெட்டிக்குள்ள கன்ஃபர்மேஷன் கிடைக்காத வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர் இருப்பான், தேர்ட் ஏசி பேசஞ்சர் இருப்பான், 2 டயர் பேசஞ்சர் இருப்பான். அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதுக்கு மேல கூஃபேல குளு 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 குளுன்னு ஒரு பெட்டிக்குள் மட்டுமே இருக்கிற ஒரு படம் உள்ள போவோம். எல்லாரும் ஒண்ணா இந்த ஸ்லீப்பர் கோச்ல வரவங்களுக்கு எல்லாம் அடிக்கிற வெயில ஒரு தேர்ட் ஏசி கிடைக்காதா, ஒரு 2 டயர் கிடைக்காதான்னு இவன் ஏங்கிட்டு இருப்பான். ஆனா அந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்றதுக்கு கூட சீட் இல்லாம பெரிய லக்கேஜ் கையில வச்சுக்கிட்டு, குழந்தைய தோல்ல வச்சுக்கிட்டு, கொண்டாட்டி இந்த கையில வச்சுக்கிட்டு அந்த திருநெல்வேலி ஸ்டேஷன்ல ஏறி விட்டு சென்னை வரைக்கும் போகணும், மதுரை வரைக்கும் போகணும், திருச்சி வரைக்கும் போகணும். எப்படி இருக்கு ஒரு ரயில் பயணம் உங்களுக்கு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறது சொல்லுவாங்க. நீங்களெல்லாம் பெரும்பாலும் வெளிநாட்டிலே இருப்பதனால் விமான பயணத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். விமானம் ஏறாதவர்களுக்கு தான் விமானம் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் விமானத்தில் ஏறி ஒருவர்கள் நிலைமை எப்படி இருக்குது? அப்படியே உட்கார்ந்துட்டு வரணும். 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் கொடுத்து எத்தனை மணி நேரம் டிராவல் பண்றோமோ அப்படியே உட்கார்ந்துட்டு வரணும். 2,000 ரூபாய் கொடுத்தா போதும் 12 மணி நேரம் ஏசில குழுகுழு படுத்துட்டு போறாங்க. ஆனா 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் இந்தியா காசு கொடுத்துட்டு எக்கனாமிக் கிளாஸ்ல அப்படியே உட்கார்ந்துட்டு வரோம். என்னதான் பக்குவப்பட்டவர்களாக பண்பட்டவர்களாக இருந்தாலும் நம்ம கண்ணு கொஞ்சம் அந்த பிசினஸ் கிளாஸ் போயிட்டு வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது அதில் ஏறிக்க மாட்டோம். காசு இருக்கும் போய் எதுக்கு போடுறது? இந்த காசு மிச்சம் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலாமே. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே, பிள்ளைமார்களே, உங்கள் கணவன்மார்கள் சம்பாத்தியத்திற்கு பிசினஸ் கிளாஸில் வர வேண்டும் என்று நினைத்தால் அவங்களால வர முடியும். அந்த காசு உங்களுக்கு கொடுத்தா செலவுக்கு பயன்படுமே. அதுல போற ஒரு 500 ரியால் 1000 ரியால் ஊட்டி செலவுக்கு பயன்படுமே என்று காசு இருந்தும் மாசு இருந்தும் அப்படியே எக்கனாமிக் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டே சாதாரண ரயில் பயணம், விமான பயணம் வாழ்க்கையின் தத்துவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதை விட பன்மடங்கு உயர்ந்த அந்த மறுமையின் பயணத்தை இந்த அடிக்க போகிற துனியாவின் பயணத்துக்காக என்ன செய்யக்கூடாது? கடைசியா ஒரே ஒரு துவா சொல்லி முடிச்சு அப்படி என்ன சொல்ல வரீங்க? ஒரு துவாவின் படி போவான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாப். எங்கள் இறைவா, எங்களுக்கு இந்த துனியாவில் உலகத்தில் நன்மையை கொடு, மேலும் மறுமையிலும் நன்மையை கொடு, நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காத்து. அப்ப இந்த துவால 3 பகுதிகள் இருக்கு. யா அல்லாஹ், துனியாவில் நல்லதை கொடு, மறுமையில் நல்லதை கொடு, நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காத்துவது. அப்ப 3 பகுதியில 2 பகுதி எதுக்கு இருக்கு? மறுமையில் முதலாவது ஒரு பகுதி துனியா. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா அப்ப உங்களுடைய வாழ்க்கையின் வரவுகள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரவுகள், வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், இவைகளின் சகோதரர்களே உலகத்திற்கும் நீங்கள் செய்யுங்கள், தவறல்ல. ஆனால் 3 மடங்கு வறுமைக்காக வாழ்க்கை. காரணம், வறுமையை போய் இருக்கும் போது யோகை சொல்லுள் வறுமை நகி உம்மி வாபி உம்மி வாபி வசாதிபதி வபனி. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான், தன்னுடைய தாயை விட்டு ஓடுவான், தந்தையை விட்டு ஓடுவான், தன்னுடைய மகன் பிள்ளையை விட்டு ஓடுவான், மனைவியை விட்டு ஓடுவான், அவனை அரவணைத்த அனைத்து உறவுகளை விட்டு ஓடுவான். அப்ப அந்த வறுமையில உங்களுக்கு பயனளிக்க போவது, பலனளிக்க போவது வறுமைக்காக இதை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதுதான். அந்த வகையிலே இன்மைக்கும் வறுமைக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாத வண்ணம் உலகத்தை விட வறுமையை
அப்படியே தேர்ந்தெடுத்து வாழ்வதுதான் அன்றைய சஹாபாக்களுடைய வாழ்வு, அன்றைய முஸ்லிம்களுடைய வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அனைவரும் வாழ்வதற்கு பேணுவதற்கு முயற்சி செய்வோம். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குண்டான வாக்கியத்தை தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாசகமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜெராக்ஸ் பாப்பேன். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு சகோதரர் ஹசன் ஷேக் அவர்களுக்கு அவர்களும் நாங்களும் ரூம்ல வீட்டில் வந்து ஒரு ரூம்ல ஒரு சகோதரா இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு அன்பு பாச நேசமா இருந்தோம். நாம் குறிப்பிட்டது போல அவர்கள் விடுமுறைகளுக்கு வந்திருக்கிறார்கள். சவுதி துபாயில வந்து தாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேமிலியோட இருந்தாங்க. இப்ப லீவுக்கு வந்திருக்காங்க. லீவுக்கு வந்த இடத்துல அவங்க சும்மா இல்லாம ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையுமாக ஒவ்வொரு இடங்களையும் அவர் பேலன்ஸ் செய்துக்கிட்டு இன்னைக்கு காலையில திருநெல்வேலியில இருந்து திருச்சி வந்திருக்காங்க. நைட்டு திருச்சியில இருந்து பேங்க் போறாங்க. இப்படி அவங்க லீவுல வந்திருந்தாலும் அந்த நேரத்தை மாற்றத்துக்காக படித்து அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடி வெற்றிக்காகவும் நம்முடைய சகோதரர்களை இஸ்லாமிய முறையில் வார்த்தெடுத்தோம் என்ற நோக்கத்திற்காகவும் கவலையுடன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குழந்தை குட்டிகளையும் பிள்ளைகளையும் இஸ்லாமிய வாழ்க்கையை வார்த்தெடுப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியை நாம் குர்ஆனில் தான் இருக்கின்றது. நாம் இனிமேல் எங்கும் போய் கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்வதற்கான எல்லா வகையான சூழ்நிலைகளும் நம் கையில் இருக்கிறது, குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பை படிங்கள். ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸ் படிக்கலாம். அடுத்தாப்புல நிறைய எல்லாமே நம்ம மொழியில நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால நேரத்தை காலத்தையும் இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கான செலவழிகள் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், சாப்பாடு மட்டும் நம்முடைய திறமை இல்லை, அவங்களையும் காப்பாற்றக்கூடிய நம்முடைய திறமை இருக்குது. செய்வோம். எவ்வளவு இடைஞ்சலுக்கு கஷ்டங்களுக்கு முன்னாடியும் நம்முடைய அலைபயத்திற்கு வந்து நமக்காக நேரத்தை கொடுத்த சகோதரர் அன்சர் ஹுசைன் அவர்களுக்கு நம்ம ஜமாத்து சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததான் நம்ம சகோதரர் சித்திக் பாய் அவர்கள் டோல்கேட்ல இருக்காங்க. அவங்க ஒரு வைத்தியம், அதாவது தூசா தெரப்பின்னு சொல்லிட்டு தெரப்பி மூலியமாக குணமாக்கக்கூடிய ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பிரபலியப்படுத்துறதுக்காக நாங்கள் அழைச்சிட்டு வரல. அது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பிரயோஜனம், காசு பண்ண செலவு இல்லாம நம்ம கற்றுக்கிட்டாங்க, நம்மளை கொடுத்து குடும்பத்துல ஒரு நம்ம ஈஸியா அதை பயன்படுத்தி நம்மளும் சரியாகிக்கலாம். கூட நிறைய பேர் பார்த்துருக்கோம், அதுக்கு பயன் தர முடியாது. அதை பத்தி இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. இது சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல வந்து ட்ரைனிங் கோச்சிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் இருக்குது. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. ஜஸ்ட் 2-3 நிமிஷம் தான். நல்லா வாய் நல்லா பிரஸ் பண்ணுங்களேன் வாய்க்கிட்ட. இது பாத அழுத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு தைவான் ஏரியாவில் உள்ள ஒரு மருத்துவ பயிற்சி. தைவான் வருகிறோம். இது எப்படி கேட்டீங்கன்னா ஒன்று மிருகத்தினுடைய அடிப்படையில் தான் மனிதர்களுக்கு கேட்டீங்கன்னா எந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிருகத்தில்
தன்னுடைய உணவுகளை உட்கொண்டு அது செரிமானத்துக்காக தன்னுடைய உடல்கிட்ட பாதிக்கப்படுகிற ஒரு இடத்துல நிறுத்திக்குது அது தன்னை சரிப்படுத்துறதுக்கு தனக்கான முயற்சிக்குது. அது ஒண்ணுமே வழி தெரியாத இடத்துல என்ன பண்ணிட்டா அல்லாவுடைய அறிவு அடிப்படையில் கால் பாதங்களை கரைய தெரிவிக்க அது எந்தெந்த இடங்கள்ல அதுல உணவுகள் செரிமானம் இல்லாமல் இருக்கிறதோ இல்ல அது கிட்னி லிவர் இது மாதிரி போன்ற உறுப்புகள்ல ஒரு 12-13 உறுப்புகள் ராஜ உறுப்புகள் இருக்கு. அந்த ராஜ உறுப்புகளை தூண்டவுமே அது தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும். அந்த மாதிரி விஷயங்களை அரசுக்காவி அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக அது தனத்தான குணப்படுத்திது. இதை பார்த்து இந்த தைவான் அந்த ஏரியா மக்கள் இதை கற்றுக்காங்க. இதை கற்றுட்டு அந்த இடத்துல கற்றுக்கிட்டு போனது ஆஸ்திரேலியாவில் இருந்து அது இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்குது. இது வந்து நான் தேடி போய் கட்டத்துல எனக்கு என்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாம போய் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவானதுக்கு பின்னால இந்த இடத்துல நம்ம தேடி கண்டுபிடிச்சோம். அங்க போய் பார்க்க நம்ம பொருளாதாரத்துக்கு இடங்கள் பின்தங்கி இருந்ததுனால இதை கத்துக்கிறதுக்கு எனக்கு அதிகப்பட்ட வாய்ப்பு கிடைக்குது. மற்ற இடத்துல பெரிய தொகை ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி தேவைப்படுத்தி ஒரு ஸ்பைனல் கார்டில் ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கு. எல்லா மருத்துவமும் நன்மை பயந்தாலும் பொருளாதாரத்துல எல்லாரும் பின்தங்கி இருக்கிறோமோ அவங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது. அந்த இடத்துல எனக்கு அந்த ஒரு பெரியவர் மூலம் நம்பூதிரி சார்ந்தவங்க எனக்கு கிடைச்சது. அந்த கிடைச்சதை நான் சரியா பயன்படுத்திக்கிறேன். என்னுடைய மனைவி அடுத்த படுக்கையின் அடிப்படையில் இருந்து நேராக இருந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவானாங்க. அந்த அளவுக்கு நன்மை பயன்பட முடியுது. ஒன்று விட அந்த காலகட்டத்தில் தைவான்ல என்ன பண்ணிதான் கேட்டீங்கன்னா மாடு கொம்புகள் மூலமா ஆண்கள் எப்படி பேச்சதோ அது போல தலைப்பகுதி பாதத்தில் இருக்குது. எல்லா இடத்தையும் நம்முடைய முழு உடம்புடைய பகுதியும் பாதத்தில் இருக்குது. அந்த பாதத்துடைய ஏரியாவை லைட்டா நம்ம தூண்டி விடுறதுதான். நான் லைட் சொல்லுவேன், நிறைய பேருக்கு வலிக்குன்னு சொல்றாங்க. அது வலிக்குன்னு தான் சொல்றாங்க. அது லைட்டா தூண்டி விடணும். அது தூண்டி விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சுறுசுறுப்பா ஆயிடுவாங்க. தரத்தான இயக்க ஆரம்பிச்சிடும். அந்த வேலையை தான் நான் கத்துக்கிட்டு வந்துட்டு என்னுடைய மனைவியை சரிப்படுத்தினேன். படுத்த படுக்கையில் இருந்து ஒரு டாய்லெட் போக முடியாத சூழ்நிலை கூட அவங்களை ஆட்டோமேட்டிக்கா செய்யக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இன்னைக்கு எல்லா விஷயங்களும் அவங்களா செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி கொடுத்தா நான் வைத்தியங்கள் இருந்து அதெல்லாம் சிவாங்க. எல்லா வைத்தியமும் குறையான வைத்தியம் இல்லை, நிறைவான வைத்தியம் இருக்கா. அது ஒரு சில விஷயத்துல இது கொஞ்சம் நன்மையை பயக்குதுங்கிறது தான் எனக்கு முடியும். சாதாரண கீழே கண்டு இருந்தா ஒரு 3 சிட்டிங் 4 சிட்டிங்ல நமக்கு ஒரு நன்மை பயக்க முடியாது. அதனுடைய சைஸ் அடிப்படையில் ஈஸியா வெளியே வரக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி பித்தப்பையில கண்டு இருக்குது. ஒரு காலகட்டம் என்னிட மொத்தம் கூட என்னால சரி செய்ய முடியாம இருக்குது. அடுத்து நான் பயிற்சி எடுக்கிறதுக்கு திரும்ப ஒரு இடத்துல சொல்லி கொடுத்தாங்க. பித்தப்பை கழிக்கிற 3 முறையாக கைக்கணும் அப்படின்னு ஒரு வழியை சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த பயிற்சிகள் வந்து நான் மட்டும்தான் கற்றுக்க என்னுடைய பிள்ளைகள் கூட எதிர்ப்பு கற்றுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. என்னுடைய பிள்ளைகள் ஒரு அடுத்தவங்களோட சத்தம் வேடிக்கை பார்க்கற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறாங்க. இது எல்லாரும் கற்றுக்கொள்ற ஒரு வீட்டுல ஒரு 2 பேர் கற்றுக்கிறாங்கன்னா அது வீட்டுக்குள்ள அதிகபட்சமா ஒரு வைத்தியத்துல போகாத அளவுக்கு பெரிய பெரிய ஆஸ்பத்திரி வாசல்ல நிற்காத அளவுக்கு நல்லா பாதுகாப்பு. அது ஒண்ணுதான் குழந்தை ரொம்ப ஈஸியா 21 வருஷம் ஆச்சு. மருத்துவ குறை சொல்லவில்லை, நாங்க அளவதி எடுக்கவே இல்லை. 21 வருஷத்துல தாண்டியாச்சு. அந்த மருத்துவத்தை குறை சொல்லவில்லை, அளவதி எடுக்கு. ஆனா அளவதி நிர்ணயிச்சது 8 லட்சம் ரூபாய் நிர்ணயிச்சது. ஒரு சின்ன ஆபரேஷன் சொல்ல போனது 8 லட்சம் ரூபாய். சோ அதை வந்து நம்ம வெளியே வந்துடும், ஈஸியா வெளியே வரும். சோ அதனால எல்லாருமே நம்ம வீட்டுல 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு பயிற்சி கற்றுக்கிட்டு நம்ம இடத்துல கற்றுக்கிறது மாதிரி வெளியில நம்மளை சொல்லி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல துணிகிற கூட்டங்களையாவது பார்க்க முடியும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் விலை நிர்ணயிக்கப்படுற மாதிரி இருந்தா அடுத்தது பிடிக்கிறோம். அடுத்து நம்மளுடைய அதிகபட்சமான நீங்க ஆஸ்பத்திரி வாசல்ல போய் நீக்கக்கூடிய காரணம் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற உணவு பண்டங்கள் தான் நம்மளை வந்து நேரடியாக ஒரு காலகட்டத்துல வேறமான உணவா இருந்தது. இன்னைக்கு கொதிக்கிறது உணவுன்னு சொல்லி சாப்பிடும். கொதிக்கிறது முழுவதும் எண்ணெயில் கொதிக்கப்பட்டதை எல்லாமே உணவு சாப்பிடுவோம். அதை கொஞ்சம் சமையல்படுத்தி சாப்பிட்டாலே போதுமானது. நம்ம பாலத்தின் மூலமாகவே நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும். சாதாரண ஒரு வயிறு ஒரு அப்செட் ஆகும். ஒரு கால் பாதத்துல மண்படாத ஏரியா அந்த இடத்தை மட்டும் ஒரு நிலையிலையோ ஒரு நிலைமாற்ற இடத்துலையோ அல்லது கொஞ்சம் சாயமான ஒரு கல்பகுதி
பகுதியை வச்சு தேய்ச்சா கூட உங்க வயிற்றுல இருக்கிற கேஸ் வேகமா வெளியேறும், ஈஸியா பழகிறது ஈஸியா ஆயிடும். இவ்வளவு ஈஸியா நிறைய பேர் நன்மையாயிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சாந்திரங்க தான் தொடக்கம், ஹோம் சர்ஜன் மாதிரி சாந்திரங்க தான் தொடக்கம். இந்த பள்ளியில் தான் தொடங்கியது என்னுடைய முதல் பயிற்சி. என்னுடைய பணியை செய்ததுக்கு நான் ஒரு தொழிலா செய்ய தொடர்ந்து இங்கதான் இங்கே தான் தொடங்குறேன். இதனால எல்லாரும் கண்டிப்பா எவ்வாறு இருக்கு ஒரு 20 இயற்கையான நம்ம மக்களை பாதுகாக்க முடியும். அது எல்லாத்தையும் சொல்லுங்க. இதுதான் மற்ற பள்ளிகளை பார்த்தாலே தெரியும். ஒரு காலத்து எல்லா பகுதியும் கால பாலத்திற்கு பார்த்தாலே எல்லா அமைப்புகளையும் ஒரு காணி. இது சும்மா வேடிக்கையா நினைச்ச வேண்டியது. அதான் ஒவ்வொரு ஊருக்கையும் பாலத்துல எதுக்கு சொல்ற பூமியில தான் எதுக்குலானே கலந்து அது மாதிரிதான் எத்தோட டைம் எடுக்கலாம். அவர் மற்ற தூக்கவே சாதாரண காலத்துல செருப்பு இல்லாம நம்ம நடந்த காலம் அன்னைக்கு சுத்தமான காலகட்டம் இன்னைக்கு பொருசப்படும். செருப்பு இல்லாத காலகட்டம் நடந்த காலத்துல நமக்கு நல்லாவே உண்டுபட்டது. ஆட்டோமேட்டிக்காக நடந்து டைஜஷன் நல்லா இருக்கு. நடந்தோம், பட்டியல் வாகனங்கள் கம்மியா இருந்தது, நடந்ததுக்கு மேலே நடந்தது. இப்ப எல்லாருமே சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறதுனால அந்த பாலங்களை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பாலமும் நெகக்கல்லும் தங்கத்தாலே தனியா சுவாசிக்கணும்னு சொல்றாங்க. இந்த பயிற்சி கட்டுல பாலமும் நெகக்கல், அதனாலதான் நெக வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரியும். இதனாலதான் எனக்கு தெரியும். சுத்தத்தின் அடிப்படையில் ஒரு பகுதியாக இருந்தாலும் நெகக்கல் அதிகமாக சுவாசிக்கணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு விரலுக்கு சித்திக்கு அசுத்த போயிட்டு சுவாசிட்டு வெளியே போயிட்டு வந்து சொல்லி கொடுப்பாங்களோ ரொம்ப நினைக்கிறேன். என்னுடைய தண்ணி பேச்சு முதல் இந்த மாதிரி சபையில பேசி ரொம்ப தெளிவா இருக்காது. இருந்தாலும் இது ஒரு சிறப்பான பயிற்சி இருக்கு. மக்கள் பண்ணிட்டு எதாவது செஞ்சுக்கிட்டா எங்க கொடுத்தாலும் பயிற்சி கொடுத்தாலும் செஞ்சீங்க, இங்க கொடுத்தாலும் பண்ணுங்க, எங்க மாதிரி அவங்க கொடுத்தாலும் பண்ணுங்க, வெளியே எங்கேயும் கொடுத்தாலும் பயிற்சி போங்க. வீட்டில் உள்ள துறைகளை ஒருத்தருக்கு அதிகபட்சமா பெண்களுடைய கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கிறோம். நம்மளை அறியாமையே கர்ப்பப்பையை நம்மளா எடுத்துக்கிட்டு அது பெண்கள் சொல்லுவாங்க, ஆண்கள் வாங்கி கொடுப்பாங்க. நாற்பது கொடுக்குறோம். இன்னைக்கு பிசிஓடி இல்லாத பெண்களே கிடையாது. பிசிஓடி முதல்ல பிசிஓசி, இப்ப பிசிஓடி. பிசிஓடி மீனி கிட்டத்தட்ட அது ஒரு கட்டின்னு ஒரு டிசீஸ் கொடுத்துருக்கலாம். அது டிசீஸே கிடையாது. பிசிஓசியா தான் ஒரு உருவாகும், நேட்டிவாகும், அது உடஞ்சிக்கும். இப்ப டிசீஸ் ஆகி அதுக்கு வேற வழியா அதை உருவாக்கி அதை கட்டியாக்கி கர்ப்பப்பையை நீக்கணும். கர்ப்பப்பையை ஒரு பெண் 35 to 40 வயசுல கர்ப்பப்பையை நீக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு பெண்ணாகவே வாழ முடியாது. அந்த அளவுக்கு அந்த உடம்பை பாதிச்சிருக்கோம். தயவு செய்து எல்லா மக்களும் இதை புரிஞ்சு இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு ஈஸியா கர்ப்பப்பை இருக்கிற பிரச்சனை ஈஸியா முடிக்க முடியும். கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் மாற்றி அமைச்சுக்கிட்டாலே போதுமானது. போதுமானது. அஸ்ஸலாமு அலைக்கும். நேரத்தை வழங்க விரும்புகிறேன். இது சம்பந்தமாக கோர்ஸ் அவங்களுடைய முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நம்ம விவரம் தெரியப்படுத்தலாம். எல்லாரும் கலந்து இந்த கோர்ஸ் கற்று மக்கள் இந்த பயனடைப்படி இந்த திருவாணி ஒன்று கோல்டு திருவாணி கீழே நினைச்சுக்கிட்டு பொறுமையான பெண்கள் பகுதிக்கு கோல்டு திருவாணி ஒன்று கிடைச்சிருக்கு. பொறுமையாளர்கள் வந்து பெற்றுள்ளோம். பெண்கள் போதில சத்தம் அதிகமாக கேட்குது. நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்முடைய பள்ளியில மாலைதோறும் மக்தப் மதரசா நடைபெற்று வருவது நீங்கள்லாம் தெரிந்ததுதான். நம்முடைய மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி மாதந்தோறும் விடுமுறை எடுக்காமல் அனைத்து நாடுகளும் பங்கெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு நாம் வழங்கி வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த மாதம் ஜூலை மாதம் விடுமுறை எடுக்காமல் அனைத்து நாட்களும் கலந்து கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. அதனை அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் பிள்ளைகளுக்கு வழங்குவார். இந்த பிள்ளைகள் 5 பேர் வரிசையா வந்து வாங்கி ஆத்திஃபா, பாசில், அஸ்ரா, பாத்திமா,
ஹாஜிரா இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நம்முடைய சித்திக் பாயோட அட்ரஸ் கேட்குறாங்க. அவங்க இவ்வளவு நேரம் வரையும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. சுக்ரன் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அதே போல இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அழைப்பை ஏற்று வெகு தொலைவிலிருந்து நமக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் அருமையான முறையில இந்த உரையை நிகழ்த்தி தந்த ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌஸி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இஷாத்துல் ஜமாத் 8:55க்கு இன்ஷா அல்லாஹ் இஷாத்துல் ஜமாத் அனைவரும் கூட செய்து தொழுகைக்காக தயாராக கேட்டுக்கொள்கிறேன்.